ஸ்ட்ராட்டஜி. சூப்பர். ஓகே முத்து ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து பயஸ் டைரக்ஷன் இது ரெண்டும் கிட்டத்தட்ட மோரல்ல சேம். பட் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ங்கிறது ரெண்டே விஷயம் தான். இப்ப நம்ம வந்து மொத்தம் ஒரு ட்ரேடிங்ல 3 டைரக்ஷன் இருக்கும். ஒன்னு மேல போவான், இல்லாட்டி கீழே போவான், இல்லாட்டி சைடுல போவான். இதுதான் ஓகேவா? கரெக்ட். டைரக்ஷன் டிட்டர்மைன் பண்றது எப்பயுமே ஆச்சுங்க ஹையர் டைம் ஃப்ரேம் தான். ஓகேவா? ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் பிக் மணி will be playing. ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து யாவச்சுங்க உங்களுக்கு 4 ஹவர்ல எனக்கு வந்து ஒரு பிஸி ஃபார்ம் ஆயிட்டான், ஐ மீன் பிஸினா புல்லிஷ் எஃபி ஃபார்ம் ஆயிட்டா பிரைஸ் மேல போயிடும் அர்த்தம் கிடையாது. எனக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், இப்ப ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டே இருக்கலாம். 3 மந்த் 12 மந்த்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வேணும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட ஸ்வீட் ஸ்பாட் தான் மந்த்லி வீக்லி டெய்லி. எனக்கே நம்ம யோசிச்சிருக்கோமா எதுக்கு நம்ம எக்ஸாக்டா மந்த்லி ஆரம்பிக்கிறோம், நம்ம 3 மந்த் பண்ணலாம், இல்ல வீக்லி பண்ணலாம், டெய்லி பண்ணலாம். ஐ மீன் எதுக்கு டெய்லி வைக்கிறோம், 6 ஹவர்ஸ் வச்சுக்கலாமே, எதுக்கு 4 ஹவர்ஸ் பாக்குறோம், 2 ஹவர்ஸ் வச்சுக்கலாம்னு பாக்குறோமா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஆக்சுவலி என்ன வந்து ஒரு நீங்க டைம் வச்சு நீங்க சொல்லலாம் ஆக்சுவலி. ஓகேவா? ஜென்ரலா பார்த்தோன்னா இப்ப ஜென்ரலா நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் போறேன், பட் இது கான்செப்ட் இருக்கு. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாரும் மாசமா சம்பளம் வாங்குவோம் கரெக்டா? ஆமா. ஒரு வீக்கெண்ட் வந்து லீவ் கிடைக்கணும் கரெக்டா நம்மளுக்கு. சோ இப்போ நீங்க நல்லா இந்தியா மார்க்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா மந்தோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷா இருக்கும். ஏன்னா எல்லாம் சம்பளம் வாங்கியிருப்பாங்க, சம்பளம் வாங்க எல்லாம் என்ன எஸ்ஐபி போடுவாங்க. அப்ப என்னன்னு பார்த்தா கேஷ் இன்ஃபோ அதிகமாகும். ஓகேவா? சோ இதனாலதான் இது ஜஸ்ட் நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான், பட் சொல்றேன் இது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க ஆக்சுவலி. சோ அதனால வந்து இந்த மந்த்துக்கு வீக்குக்கு டெய்லிக்குலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு ஆக்சுவலி ஜென்ரலா. ஏன்னா எல்லாமே ஹியூமன் சைக்காலஜி தான் எல்லாம் ஒர்க் பண்றது. சோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி இது ஏன் கொஸ்டின் நம்ம கேட்க விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். ஓகேவா? நிறைய பேர் அதாவது 1-2 பேர் சொன்னா பரவாயில்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 3 மந்த்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேட்டது பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப போயிட்டு இருந்தா போயிட்டே இருப்போம். ஓகேவா? எப்பயுமே வந்து ஒரு நடுவில் நிக்கணும். லோவா வந்தா பிரச்சனை, ரொம்ப ஹையா வந்தா பிரச்சனை. நமக்கு ஒரு மீடியமா இருந்தா மட்டும் தான் ஈஸியா போக முடியும். ஓகேவா? கமிங் பேக் இப்போ என்னன்னா நம்ம என்ன சொல்லிட்டேன், டைரக்ஷன் ஹை, சைட் லைன்ஸ் லோவு, இதை கன்ஃபார்ம் பண்றது ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? ஏன்னா ஒரு 4 ஹவர்ல வந்து உங்களுக்கு ஒரு ஓபி புல்லிஷ் ஓபி ஃபார்ம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பிரைஸ் எப்படி அப்படியே 4 ஹவர் மேல போயிட்டு இருக்க மாட்டான். அது எப்ப ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். ஏன்னா ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டி தான். நீங்க எடுக்கிற ட்ரேடு எப்பயுமே ஹையர் டைம் ஃப்ரேம் கூட லிங்க் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்க கரஸ்பாண்ட் ஜெயிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா இப்ப வந்து மந்த்லி இப்படி போயிட்டு இருக்கான்னு வச்சுங்க, இல்ல வீக்லி போயிட்டு இருக்கான்னு வச்சுங்க, நீங்க இந்த இது பேர் ப்ரோ ட்ரெண்ட், இது பேர் ரிட்ரேஸ்மென்ட் ட்ரெண்ட் தெரியல உங்களுக்கு. இப்ப இந்த ப்ரோ ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு நீங்க ஒரு இது அலைன் பண்ணணும். நீங்க இது வீக்லினா இது கூட 4 ஹவர் ப்ரோ ட்ரெண்ட் அலைன் பண்ண இதை ஜூம் பண்ணி பார்த்தா இதுக்குள்ள இப்படி இருக்கும் பிரைஸ் தெரியும் உங்களுக்கு கரெக்டா? அப்ப எப்பப்பெல்லாம் எனக்கு இந்த வீக்லி புல்லிஷா இருக்கும்போது நான் 4 ஹவர் புல்லிஷ் ஏம் பண்றோம்னா ஜெயிச்சிரும் ஈஸியா. தெர் இஸ் அதுக்கு ப்ராபபிலிட்டி. திருப்பியும் கேட்கலாம், அப்ப நான் வந்து கவுண்டர் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா அது ஜெயிக்கலாம். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 மினிட் 5 மினிட் பெட்டி வச்சுங்களேன், 1 மினிட் 5 மினிட்டுக்கு வீக்லி வந்து லாஜிக்கே இல்லை, எப்பயுமே தேவையில்லை. நான் ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, ஒரு 6 to 8 டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க உங்களோட அந்த கான்டெக்ஸ்ட்குள்ள கிரியேட் ஆகுது. நான் 5 மினிட் 1 மினிட் 4 ஹவர் இருந்தாலே போதும். ஏன்னா அடுத்த 5 மினிட் 1 மினிட் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு வீக்லி கேண்டில் வச்சு கொண்டு வர தேவையில்லை. இது வரைக்கும் புரியுதா ப்ரோ உங்களுக்கு? புரியுது. சோ இப்ப நான் சொல்ல ஒரு அப்ஜெக்ட் என்னன்னா வந்து as long as you align with higher time frame. இப்ப நீங்க எல்லாம் எனக்கு மந்த்லியும் புல்லிஷ் பா, வீக்லியும் புல்லிஷ், டெய்லியும் புல்லிஷ், 4 ஹவர்லயும் புல்லிஷ். இப்ப நான் எடுக்கக்கூடிய 1 ஹவர் ட்ரேட் வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறது அதிக புல்லிஷ் என்ட்ரி, அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு கரெக்டா? இப்ப இது எல்லாம் நான் இங்க போய் பேரிஷ் எடுத்தா இது லோ ப்ராபபிலிட்டி. சோ அது கரெக்ட் தப்பு நான் பேச வரல, ஐ அம் டாக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? சோ அதனால சொல்லுவோம் டைரக்ஷன் இஸ் 3. அந்த டைரக்ஷன்ல யாரு மெயின் பண்ண போறானா ஹையர் டைம் ஃப்ரேம், இவன் தான் வந்து அதுக்கு மெயின். சரி ஓகேவா? இப்ப அடுத்த கேள்வி, இப்ப அப்ப டைரக்ஷன் தான் ஓகேப்பா, பயஸ்னா என்னது? ஓகேவா? இப்ப மேலனா புல்லிஷ், இதுனா சைலன்ஸ், பேரிஷ். பயஸ்னா ரொம்ப சிம்பிள். என்ன வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மேல போவான்னு தெரியுது டைரக்ஷன், அவன் எது வரைக்கும் போய் நிப்பான்னு ஒரு நம்ம லிமிட் இருக்கும்ல, ஒரு லிக்விடிட்டி லெவல் டிஒஎல். சோ ஐ எம் புல்லிஷ் அப் டு திஸ் டிஒஎல், இது பேர் தான் பயஸ். ஏன்னா மார்க்கெட் எப்பயும் புல்லிஷா போகும், பேரிஷா போகாது. நீ எவ்வளவு தூரம் வரைக்கும் புல்லிஷா இருக்க, இந்த டைரக்ஷன் பிளஸ் டெஸ்டினேஷன் இஸ் ஈக்குவல் டு பயஸ். ஓகே ப்ரோ? இது திருப்பி சொல்றேன், எக்ஸாம் மாதிரி நினைக்கலாம் நீங்க. இது வச்சு என்ன பண்ண போறேன், திருப்பி சொல்றேன், இது தியரி தான், இது ஒரு பிராக்டிகல் அப்ளிகேஷன் இல்லை. பட் மைண்ட்ல வச்சுங்க, நான் பயஸ்ங்கிறது லைஃப் வந்து எப்பயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வேலையை போயிட்டே இருக்காது.
இந்த பாயிண்ட் வரைக்கும் புல்லிஷ். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது அப்புறம் தான் முடிவு பண்ணுவேன். அது வரைக்கும் புல்லிஷ் பயஸ். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா? இது நான் ஆல்ரெடி ராஜாவுக்கு தெரியும், ஹரிக்கு தெரியும். இது மேபி ஹரி மறந்துருக்கலாம். என்ன ஹரி ஞாபகம் இருக்கா? இதை மாத்தலாம், அப்ப ஈஸியா டீல் பண்ண முடியும். ஓகே கூல். ஓகே சோ இப்ப பயஸ் வந்தாச்சு. இப்ப பயஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? பயஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பயஸை வந்து நம்ம பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். அது எந்த டவுட் இல்லை. கரெக்டா? ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன இருக்கோ அதை நோக்கி தான் போகணும். நம்ம கிளியர். இப்ப நமக்கு பயஸோட டார்கெட் என்ன தெரிஞ்சிச்சு? அது ஒரு லிக்யூரிட்டி. எப்பயுமே லிக்யூரிட்டி தான். கரெக்டா? பயஸோட ஃபைனல் டார்கெட் லிக்யூரிட்டி தான். கண்டிப்பா லிக்யூரிட்டி தான் பிரைஸ் போகும். கண்டிப்பா ஆப்வியஸா. ஸோ நமக்கு என்ன தெரியும்? பிரைஸ் வில் மூவ் ஃப்ரம் ஒன் லிக்யூரிட்டி அதர் லிக்யூரிட்டி. இங்க லிக்யூரிட்டி கலெக்ட் பண்ணிட்டானா அங்க போய் டெலிவரி பண்ணி ஆகணும். அப்பதான் இப்ப இங்க பை பண்ணிட்டானா அவங்க செல் பண்ணாதான் டிரான்சாக்ஷன் முடியும். அப்பதான் வந்து அவனுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வெளியே எடுக்க முடியும். நான் பை பண்ணிட்டேன்பா, எனக்கு ப்ராஃபிட்ல இருக்க சந்தோஷம், அது பேப்பர் பண்ணி தான் கடைசி வரைக்கும். அது எப்ப நீ புக் பண்ணி அக்கௌண்ட் போடுதோ அப்பதான் ஜெயிச்சா அர்த்தம். கரெக்டா? சோ இங்க ஒரு ஆரம்பிச்சானா ஒரு முடிவு கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப ஆரம்பமும் லிக்யூரிட்டி தான், முடிவும் லிக்யூரிட்டி தான். பிரைஸ் will always move from liquidity to liquidity. சோ இப்ப கேள்வி என்னன்னா, எந்த லிக்யூரிட்டி எங்க ஆரம்பிப்பான்? மெயினா பிரைஸ் பார்த்து ரெண்டு பண்ணுவோம். என்ன பண்ணா ERL டு IRL. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த லிக்யூரிட்டி ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ERL, இன்னொன்னு IRL. ஓகே ப்ரோ? ஃபர்தரா இப்ப இந்த IRL ரெண்டா பிரிச்சா அது நிறைய பிரிக்கலாம். பட் நாங்க ஜெனரலா எடுத்துக்கிறது OB, FEG. நீங்க பிரேக்கர் ரிஜெக்ஷன் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒண்ணும் இல்ல, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்யூரிட்டி அந்த பிரைஸ் போயிட்டு இருக்குப்பா, போற வழியில எங்க ஒரு லிக்யூரிட்டி அவன் என்ன பண்ணுவான், பிரைஸ் வந்து அப்பப்போ உடனே இப்படி போக மாட்டான். ஏன்னா அவன் பல்க் ஆர்டர், இது வந்து அவுட் சைடு இது, பட் கான்செப்ட் தெரிஞ்சுங்க. ஒரு ஆர்டர் ஃபில் பண்ண அவனுக்கு கேப் விழுந்துரும் அவனுக்கு இந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணுவான், அவன் ஃபுல் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்ப பிரைஸ் திருப்பி உள்ள கொண்டு வந்து அதை லிக்யூரிட்டி கலெக்ட் பண்ணி திருப்பி மேல போவோம். இது ஆர்டர் பேரிங் உங்க பாஷையில சொல்லணும்னா. ஓகே ப்ரோ? திஸ் ரிட்ரேஸ்மென்ட் will be engineered. ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம நிறைய ரூல் இருக்கு, அதை அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு ஜஸ்ட் பயஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம டெலிட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இதை வந்து மைண்ட்ல வச்சுங்க. ஓகே இப்போ என்னன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், லிக்யூரிட்டி ரெண்டு டைப்னு சொன்னேன். லிக்யூரிட்டி ரெண்டு டைப்பு. இதுல வந்து IRL பார்த்தோம், ERL பார்த்தோம். இந்த ERLங்கிறது என்னன்னா எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்யூரிட்டி. நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியும், பச்சையா தெரியும், இங்க தானே அவன் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பான், கண்டிப்பா பிரைஸ் வந்து இது வரைக்கும் வருவான் அப்படின்னு இருக்கும் பாத்துருக்கீங்களா? அதான் ERL. இந்த ERL நம்ம வந்து STHன்னு சொல்லுவோம், ஷார்ட் டேர்ம் லிக்யூரிட்டி, ஷார்ட் டேர்ம் ஹை, ஷார்ட் டேர்ம் லோ, அப்புறம் ITH சொல்லுவோம். கரெக்டா? ஐடியா இதுவே ஒரு ஃபேக் தான். ஏன் ஃபேக்குன்னு சொல்றேன்னா, நீங்க ஷார்ட் டேர்ம் ஹைன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 5 மினிட்ல வைக்கலாம், 1 மினிட்ல போய் பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா அது ITH இருக்கும். ஓகேவா? இதான் இப்போ உங்களுக்கு STH ITH என்னன்னு தெரியும்ல, அதான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. சிம்பிளா சொல்லணும்னா ITH will be outside, தனியா தொக்கா தெரியும் மேல, எதுக்குள்ளேயும் அடங்கி இருக்க மாட்டான். இது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு ITH இருக்கலாம், இங்க 2 லோ இருந்துச்சுன்னா. ஆனா இதோட இது லோ ப்ராபபிலிட்டி. சோ எப்பயும் ஆவச்சுங்க. இப்போ ஓகே, ஒரு அவுட் ஆஃப் தி டாபிக் ஒன்று போறேன். இப்போ கீழே இருக்கு, ஓகேவா? கீழே பிரைஸ் ஃபர்ஸ்ட் கீழே ஃபார்ம் பண்ணணும், மேலே போயிடுவான் கண்டிப்பா. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஓபியா இருந்தாலும் சரி, எஃப்இஜி இது ஓபினா கண்டிப்பா இந்த கீழே ஃபார்ம் ஆகி முடியும் பிரைஸ் இங்க இருப்பான். எஃப்இஜினாலும் பிரைஸ் மேலே தான் இருப்பான். அங்கிருந்து ரிட்ரேஸ் பண்ண வரணும். கரெக்டா? ஓகே ப்ரோ? அப்படி ரிட்ரேஸ் ஆகும் பொழுது எந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணாம வந்து ஐடியல் கண்டிஷன். பட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அவள் ஐடியெல்லாம் நடக்காது. என்ன நடக்குன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு சீனியர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு வருவான். அங்க ஒரு விதி விலக்கு, அவன் கலெக்ட் பண்ண லிக்விடிட்டி ஹை ப்ராபபிலிட்டியா லோ ப்ராபபிலிட்டியா? ஓகேவா? இப்ப ஹை ப்ராபபிலிட்டி என்னது? ஆப்போசிட் பிடிஆரே. என்னோட ஓபி வந்து பாசிட்டிவ் ஓபினா அவன் நெகட்டிவ் ஓபி கலெக்ட் பண்ணிட்டா லோ ப்ராபபிள் ஆயிடும். அது ஹை ப்ராபபிலிட்டி லிக்விடிட்டி, அது வந்து நம்ம எடுத்துக்கூடாது. இதுவே அவன் வந்து கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி லிக்விடிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 ஹவர் ஸ்விங் பாயிண்ட் கலெக்ட் பண்ணிட்டு வரான், STH பரவாயில்ல. ஆனா இதுவே ஒரு டெய்லி ஸ்விங் ஆகி ஒரு ITH கலெக்ட் பண்றதா நம்ம யோசிக்கணும். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம ரிட்ரேஸ்மென்ட்ல பார்க்கலாம். பட்
இன்னைக்கு ஜஸ்ட் நான் அந்த ஐடிஎஸ்ஐ சொல்றதுக்காக சொன்னேன், வேற எதுவும் இல்லை. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ என்ன சொல்லிட்டேன் நான் வந்து பயஸ் வந்து என்ன சொல்லிட்டேன், கண்டிப்பா இஆர்எல் போவான், he will start from the ஐஆர். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட் ஃபண்டமெண்டலா. ஸோ பயஸ் வில் மூவ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இது முடிஞ்சா இப்போ மேலே போவான்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, எப்பயுமே வந்து எவ்ரி திங் இன் த லைஃப் வில் ஆல்வேஸ் டேக் த பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒத்துக்கிறீங்களா? இப்ப தண்ணி இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு, இங்க ஒரு டேம் இருக்கு, இங்க ஃப்ரீயா இருக்கு, தண்ணி இதுவரையா போகுமா, இப்படி போகுமா? புரியல ப்ரோ. இப்ப ஒரு தண்ணி ஊத்துறீங்க ஒரு பாத்துல, 2 பாத்து இருக்கு. இந்த பாத்துல என்ன பண்றீங்க, அடைச்சிட்டீங்க. இப்ப தண்ணி ஊத்தும் போது இந்த பாத்து ஃப்ரீயா இருக்கு, தண்ணி எதுல ஃபர்ஸ்ட் போகும்? எது ஈஸியா இருக்கோ எது ரெசிஸ்டன்ஸ் தடுப்பில்லாம இருக்க பக்கம் தான் போகும். எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் உங்களுக்கு தெரியும், கரண்ட் போகும்போது எங்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அங்க போகும் ஈஸியா. கரெக்டா? கரெக்ட். ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிற இடத்துல கரண்ட் போகும். இதான் ஓம்ஸ் லா. ஓகேவா? சோ லைஃப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதனால பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து எது ஈஸியா இருக்கா நோக்கி போவாங்க. சோ இது யூனிவர்சல் லா. பிரைஸும் அதே மாதிரி தான். இப்ப எனக்கு இங்க வரப்போன்னு தெரிஞ்சிருச்சு, இங்க நான் வரப்போறேன். ஹையர் டைம் ஆர்டர் ஃப்ளோ தெரியும் ஆல்ரெடி. ரொம்ப குழப்பிக்கலாம். ஆர்டர் ஃப்ளோ கண்ணில் பார்த்தா தெரியும், மேலதான் பிரைஸ் போயிட்டு இருக்கான். ஓகேவா? சோ இப்ப பிரைஸ் இருக்கான், அடுத்து இங்க போறான். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. அது பைஸ் வந்து புல்லிஷ் அப் டு திஸ் பாயிண்ட், அப் டு திஸ் லெவல். இப்ப என்னன்னா, இங்க போகும்போது நடுவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா எனக்கு? இப்ப சிம்பிளா சொன்னா, இங்க இது ஒரு புல்லிஷ் ஓபி. ஓகே ப்ரோ, டெய்லி புல்லிஷ் ஓபி. இப்ப பிரைஸ் மேல போறான். இப்ப போற வழியில ஏதாவது பிரச்சனை இருக்கா? அண்ணா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நரேஷன்ல தானே வரும். பயாஸ் வந்து இல்லடா, பயாஸ் எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஓகேவா? பயாஸ்ங்கிறது டைரக்ஷனால தான் முடிஞ்சிருச்சு அதோட. பட் பயாஸ் அதான் அந்த டைரக்ஷன் மட்டும் தானே. அதான்டா. இப்ப நரேட்டிவ்ங்கிறது வந்து அந்த இடத்துக்கு எப்படி போவாங்கிறது நரேட்டிவ் ஆக்சுவலி. ஓகேவா? ஒரே விஷயம் நான் வந்து நடத்தும்போது ஒரு ரீட்ரேஸ்மென்ட் இப்ப நீங்க சொல்ற ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து ரீட்ரேஸ்மென்ட் வந்து வேற டாபிக். நானே ஒத்துக்கிறேன் ஆக்சுவலி, இல்லன்னு நான் சொல்லல. ஏன்னா ரீட்ரேஸ் பண்ணது நான் சொல்லும் போது டக்குன்னு மைண்ட்ல வந்துச்சானு சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வச்சிருந்தேன், அது சொல்ல உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஒரே நிமிஷம் பார்க்க நடிக்க ஆரம்பிச்சு. ஓகே ப்ரோ, ஹரி சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. ஆக்சுவலி ஹரி என்ன சொல்ல வரேன்னா, இதான் சொல்றேன்ல, நீங்க ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் இட்ஸ் காம்பினேஷன். ஆக்சுவலி இது பிரியாணி மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சப்ப நீங்க இது தனியாக பிரிக்க முடியாது. அது மாதிரி தான். ஸோ பயஸ்ங்கிறது அடுத்த பிரைஸ் மேலே போவானா கீழே போவானா, அவ்வளோதான் பயஸ் பேசிக்கா. ஸோ அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். என்ன ரூல்ஸ் இருக்கும் நம்மளுக்கு? ஹையர் டைம் மேட்ச் ஆகணும், அப்புறம் வந்து எனக்கு வந்து போற வழி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இது ஆக்சுவலி இதெல்லாம் சிங்கிள் வார்த்தை சொன்னா இது டாப் டவுன் அனாலிசிஸ். ஓகேவா? டாப் டிபிஏடின்னு சொல்லுவா, டாப் டவுன் அனாலிசிஸ். இதுக்கு கீழே தான் பயஸ், அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிட்ரேஸ்மென்ட் எல்லாமே வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு சிம்பிளா ஒரு டாப் டவுன் அனாலிசிஸ் நான் ஆல்ரெடி லைவ்ல காட்டுறேன். அதுவும் பெட்டரா புரியும். ஜி இந்த வீக் அனலைஸ் பண்ண பாரதாஜி இருக்கா ஜி? இதை எடுத்துக்கலாம் ஜி? இதை எடுக்கலாம் நினைக்கிறேன் ஜி, எடுக்கலாம். இல்ல கேட் ஜிபி வேணா, நியூஸி கேட் ஏடி நியூஸி அதை பார்த்துலாம் வரிசையா பார்க்கலாம். பார் டேட் மாத்த இல்ல இல்ல பல டேட் பாத்துக்கோ 16 டூன் போட்டுருக்கு, பழசா இருக்கும். ஏடி நியூஸி கேட் இல்ல ஷார்ட் என்ட்ரிஸ் போ, ஷார்ட் லிஸ்ட் போ. ஏன் இதெல்லாம் வரல? போட்டிருக்கிற ஆர்குமெண்ட் ஹைடா இருக்கான்னு பாரு. இல்ல ஹைட் ஆகல. அப்புறம் ஏன் சிலது வரல? உங்களுக்கு வந்திருக்கா? உங்களுக்கு இருக்கா? நான் சேவ் பண்ணி தானே வச்சிருக்கேன். அந்த இருக்கு. ஓகே, இது ஜிபி எடுத்துக்கலாம், அது தெளிவா இருக்கும். இப்போ ப்ரோ இப்போ என்ன நாங்க எப்படி அனலைஸ் பண்ணுவோம் சொல்றோம் ப்ரோ. ஆக்சுவலி அதுலயே உங்களுக்கு பயஸ் உள்ள வந்துரும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எல்லாமே தெரியும், அதனால நான் பேசிக் சொல்ல அவசியம் இல்லை. பயஸ் நரேட்டிவ் ரெண்டுமே வந்துரும் கிட்டத்தட்ட. ஒன்னோட ஒன்னு இன்டர்லிங்க்டு தான் ப்ரோ, பயஸும் நரேட்டிவும்.
அதான் ப்ரோ நான் உங்களுக்கு என்ன எடுத்து சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் மந்த்லி ப்ரோ, ஓகேவா? நாங்க மந்த்லி என்ன பண்ணுவோம், மல்டிபிள் ரொம்ப யோசிக்க மாட்டோம். இப்ப கரண்ட் மந்த் கேண்டில் போன மந்த் கேண்டில் என்ன பண்ணிட்டு இருக்கு, போன மந்த் கேண்டில் எப்படி முடிஞ்சிச்சு, இதை வச்சு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணோம், நாங்க ஸ்டார்டிங் என்ன பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் மந்த் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். எல்லாத்துக்கும் பேசிக், ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி டேப் பண்ணாலும் தேவையில்ல, சும்மா ஒரு இது நான் போட்டு வைக்கிறேன். ப்ரீவியஸ் மந்த் லோ, ஏன்னா நல்லா வச்சுங்க, ப்ரீவியஸ் மந்த் ஹை அண்ட் லோ ஒரு முக்கியமான கீ லெவல். ஏன்னா அங்கே லிக்விடிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் எல்லாம் கிடையாது, அவங்க நியூஸ் பேப்பர்ல ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பேப்பர் எழுதி வச்சுப்பாங்க, போன மாசம் இங்க முடிஞ்சிச்சு, நேற்று இங்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க ட்ரேட் ஐடியாவே பார்த்து டெய்லி தான் இருக்கும், வீக்லி தான் இருக்கும், மந்த்லி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியுது பிரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஸ்டெப்பா கீழே வந்துட்டு திலே வந்துட்டு இருக்கான். ஸோ லிட்டரலி பாத்தீங்கன்னா ஒரு இஆர் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அடுத்த இஆர்ல பிரைஸ் தூக்குவோம், ஓகே ப்ரோ? ஐடியலி பிரைஸ் என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த இடத்துல ஓடியில வெளியே போயிருக்கலாம், இந்த 50% வரைக்கும் வருவான் ப்ரோ, டேம் ஷோர். ஏன்னா அதான் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் லெவல் திருப்பி மேலே போறது, லிக்விட் கலெக்ட் பண்றதுக்கு. இதுல வந்து இதை நாங்க எஃப்இன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி தட்ஸ் நத்திங் பட் உங்களோட பிரேக்கர், புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல சப்போர்ட் வந்து மேலே போகலாம். ஸோ கரெக்டா பிரைஸ் இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு நமக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கணும், இந்த இடத்துல பிரைஸ் அடுத்து மேலே போறானா இல்ல உடச்சிட்டு கீழே போறானா, ஓகேவா? இப்ப உடைச்சான்னு வச்சுங்க, இந்த இடத்த உடைச்சிட்டான்னு வச்சுட்டானா அவன் அடுத்து நகர்த்தினது இந்த லோ, இந்த லோ, இந்த லோ. ஏன்னா நடுவில் வேற எந்த பிரச்சனையும் இல்லை, தெரியுதா ப்ரோ உங்களுக்கு? இதான் உங்களோட நரேட்டிவ். அதாவது ராஜ் சொன்ன மாதிரி பயஸ் ரெண்டு பிரிக்க முடியாது, அது ஒரு இடத்துல கம்பேர் ஆயிடும். ஸோ இது நரேட்டிவ் வச்சா மட்டும் தான் பிரைஸ் கீழே முடிவு பண்ணணும். இப்போ என்ன பண்ணோம், எக்ஸாக்டா இந்த இடத்துல உடைக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து லோ டைம் ஃப்ரேம் போய் பார்க்கணும். எப்பயுமே ஸ்டார்ட் வித் ஒன் டைம் ஃப்ரேம் லோவர், ஓகேவா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த ஒன் டைம் ஃப்ரேம் லோவர்ல தெளிவா கிடைக்கலையா உங்களுக்கு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஹைட் பண்ணி வைக்கிறேன் நானு, ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், கரெக்டா இந்த இடம் உடைச்சானா, இந்த உடைக்கும் போது நல்லா உங்களுக்கு தெளிவா தெரியுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான், he spent some time over here, சாரி உடைச்ச இங்கே தான் ஆரம்பிக்குது. என்ன பண்ண கொஞ்சம் லைட்டா விக் விட்டு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான் 2 வாரம். ஸோ இட் லுக் லைக் ஓகே, இது என்ன பண்றோம், மேபி வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கு. பட் திருப்பி ஆச்சுங்க, நாங்க வந்து இந்த பிக்கை வச்சனால கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். எங்களோட கன்ஃபர்மேஷன் எப்படின்னா ஜஸ்ட் பேசிக்கா ஓவராலா நல்லா ஒரு ட்ரெயின் விழுந்துருக்கான் கீழே, ஜஸ்ட் இந்த ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு புல்லிஷா மேலே போயிடும் எதிர்பார்க்க மாட்டோம், அந்த வீக் ஃபுல்லா புல்லிஷா எதிர்பார்க்க மாட்டோம். மினிமம் பிரைஸ் இந்த கடைசி ஃபார்ம் ஆன ஸ்விங்க இருக்குல்ல அதை உடைக்கணும். From this point we will be bullish. நீங்க கேட்கலாம், அப்ப அது வரைக்கும் ட்ரேடே பண்ண முடியாதா? ஆப்வியஸா பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், அது வரைக்கும் இந்த செட்டப் மேட்ச் ஆன மிச்சம் 32 பேர் இருக்கு எங்கள்கிட்ட, அந்த பேருக்கு போயிடுவோம். ஏன்னா திருப்பி ஆச்சுங்க, இவன் இங்க அப்படியே மேல போயிட்டு அப்படியே திருப்பி கீழே வந்துடலாம், ஓகேவா? ஆனா இதுல கிளியரா இல்லைன்னா நம்ம லோ டைம் ஃப்ரேம்ல பயஸ் பார்த்து எடுக்கலாம். இன்னும் லோ டைம் ஃப்ரேம் பார்க்கலாம், இன்னும் லோ டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். பட் ஆப்வியஸா சொல்றேன், ஜஸ்ட் இங்க இப்ப பார்த்தனா இது மினிமம் இந்த இடத்த உடைக்கணும் வீக்லி பைஸ்ல. பட் டெய்லினா அட்லீஸ்ட் இங்க உடைச்சிருக்கணும், அப்படி ஏதாவது கண்டிஷன் வரும் நம்மளுக்கு. இப்ப அடுத்து நீங்க பார்த்தா அடுத்த வாரம் நம்ம சால்டா உடைச்சா பாத்தீங்களா? சோ நவ வாட் சேர்ந்து என்ன பண்ணா, இஸ் ஃபார்மிங் எக்ஸ்பென்ஷன் கேண்டில். சோ இந்த வீக் முடியும் போது நம்ம கேரண்டி என்ன பண்ணிடலாம், ஓகேப்பா பிரைஸ் நல்லா உடைக்கிறான், ஹி இஸ் நாட் இத எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டா, திஸ் இஸ் ப்ரொடெக்டட், ஓகேவா? ஏன்னா இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆனது இந்த ஐ தான், ஒத்துக்கிறீங்களா? இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய புஷ் எங்க இருந்துச்சு, இங்க இருந்து வந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நரேட்டிவ் தான் ப்ரோ. திருப்பி ஆச்சு முத்து ப்ரோ மதன், நரேட்டிவ் பயஸ் பார்த்தீங்கன்னா இதாண்டா ரூல்னு சொல்லிட்டு கையில் எழுதி தர முடியாது, எழுதி தரலாம். பட் அது அப்படியே நமக்கு வந்து பார்த்தா ஃப்ளோவா இருக்கும். முக்கியமா நான் ஒரு சீட் ஷீட் என்ன சொல்லுவேன்னா, எல்லா பிக்ஸையும் பாருங்க, ப்ரொடெக்டா இருக்கா, சேஃபா இருக்கா, எஃப்இஜியை பாருங்க, ஸ்விங் பாயிண்ட்ஸ் அண்ட் எஃப்இஜி, இதை நீங்க பார்த்தாலே நீங்க நரேட்டிவ் மேட்ச் பண்ணிடலாம். எங்களோட அப்ரோச் அதான். எஃப்இஜி ப்ரொடெக்டா இருக்கா, ரெஸ்பெக்ட் ஆகுதா, ஸ்விங் பாயிண்ட்ஸ் பிரேக் ஆகுதா, ரன் ஆகுதா, இல்ல சாரி ஸ்வீப் ஆகுதா, ரன் ஆகுதா, அவ்வளவுதான். புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. நான் கொஞ்சம் ஓரளவு ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? இல்ல கரெக்டா தான் ப்ரோ புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது வந்து ஒரு நாள் சொல்லி தர டாபிக் கிடையாது நரேட்டிவ். இட்ஸ் மோர் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸ் ஆக்சுவலி. பட் ஜஸ்ட் பாருங்க, போ நீங்க எல்லாரும் பிகினர்ஸ் கிடையாது, எல்லாரும் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்டா அதனால தான் கரெக்ட்டா அதான். பட் இருந்தாலும் நீங்க அப்படியே நீங்க சார்ட் வந்து சிம்பிள் மார்க்கெட்னால நதிங் பட் அடுத்த கேண்டில் என்ன ஆகும் அதை ஆன்டிசிபேட் பண்றதா மார்க்கெட். அதுக்கு நம்ம பாஸ்ட்டை வச்சு ஆன்டிசிபேட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த மொமெண்ட் சால்ட்டை உடச்சு க்ளோஸ் வச்சானா,
ஸோ இந்த இடத்துல நான் முடிவு பண்ணிடுவேன், கண்டிப்பா பிரைஸ் வந்து புல்லிஷா போறது கிடையாது, அதிகபட்சம் கீழே தான் வருவோம். ஸோ இந்த இடத்துல பயஸ் புல்லிஷா மாறிடுச்சு. நவ் ஐ வில் லுக் பேரிஷா மாறிடுச்சு. நவ் ஐ வில் லுக் ஒன்லி ஃபார் பேரிஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த லோவர் டைம் ஃப்ரேம். நீங்க கீழே இங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல புல்லிஷ் டெய்லி எஃப்இஜி ஃபார்ம் ஆகும், அதை நான் கண்டு கூட மாட்டேன் அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் ப்ரூவன். எனக்கு வீக்லியில வந்து தெளிவா ஒரு எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் ஆயிட்டா இட் இஸ் ஹை பொட்டன்ஷியல் டு ஃபார்ம் எஃப்இஜி. அடுத்த இயர்ல எஃப்இஜி ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்ட் கேள்வி நான் ப்ரிசெட் எடுக்க மாட்டேன், ஓகேவா? ப்ரொவைடட் இந்த இன்னும் லோ டைம் ஃப்ரேம் கொஞ்சம் இன்னும் பெட்டரா தான் எடுப்பேன். பட் இந்த மொமெண்ட் இந்த வீக் முடிஞ்சு பாத்தீங்களா, இந்த மொமெண்ட்ல இருந்து ஐ வில் நெவர் லுக் ஃபார் அ புல் என்ட்ரி இன் எனி டைம் ஃப்ரேம் ஈவன் தோ இட் இஸ் 15 minute டைம் ஃப்ரேம். புரியுதா உங்களுக்கு? இதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணுவீங்க, லோ டைம் ஃப்ரேம் நீங்க போய் பாப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டெய்லியில வந்து ஒரு பிஸி இருந்துச்சுன்னா அன்னைக்கு அதுவும் ஆப்வியஸா கரெக்ட், தப்புன்னு எதுவுமே கிடையாது சொல்றேன், ப்ராபபிலிட்டி தான் எல்லாமே. உங்களுக்கு டெய்லியில பாக்குறீங்க ஒரு பிஸி இருக்கா, ஒரு நீங்க சொன்ன பி ஷேப் ரெக்கவர் நடக்குது, டபுள் ஷேப் ரெக்கவர் நடக்குது, யூ கேன் கோ ஃபார் லாங். பட் இதை விட எனக்கு அதே டெய்லி ஒரு சிபி இருக்கா, எனக்கு ஒரு எம் ஷேப் ரெக்கவர் நடக்குது, ஓகேவா, அங்க நான் ஷார்ட் அடிக்கிறது இதை விட பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ரீசன் இட் இஸ் இன்லைன் வித் ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸ். புரியுதா ப்ரோ? கரெக்ட் கரெக்ட். இந்த மொமெண்ட்ல இருந்து நாங்க வந்து அடுத்த லிக்விடிட்டி லோ தூக்குற வரைக்கும் நாங்க அவர் பயஸ் இஸ் பேரிஷ். இப்போ புரியுதா உங்களுக்கு பயஸ் எப்படி நாங்க ஃபிக்ஸ் பண்றோம்ட்டு? இது இருங்க என்ன முடிக்கல ஆக்சுவலி. இப்போ இதை கன்ஃபார்ம் பண்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் கீழே வருதானா, இப்போ ஹரி சொன்ன மாதிரி இப்போ என்ன பண்ண இந்த இடத்துல மந்த்லி வந்து இப்போ ரீப்ளே மோட் போடுறேன் ஜஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக அதை உடைச்சான், ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஐ எக்ஸ்பெக்ட் மிக்ஸ் கேண்டில் டு பி ஏ bearish candle probability. தேர்ட் கேண்டில் போய் ட்ரை பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது ஆக்சுவலி. தேர்ட் கேண்டில் கேன் பி எனிதிங், இது ரிட்ரேஸ் ஆகலாம். பட் ப்ராபபிலிட்டி என்னன்னா இவன் ஏதோ லிக்விடிட்டி கலெக்ட் பண்றானா பாத்துங்க. இங்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டானா அது ஒரு ட்ரேட் பண்ணாங்க எப்பவுமே ஆச்சுங்க. தேர்ட் கேண்டில் ஐடியலே வந்து ஒரு, ஏன்னா தேர்ட் கேண்டில் கொஞ்சம் ரிஸ்க், அதுவும் லிக்விடிட்டிலாம் தொட்டாலும் ரொம்ப ரிஸ்க், அவன் என்ன பண்ணணும்னு தெரியாது, ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன பண்ண, இப்போ நம்ம டெய்லிக்கு டைம் ஃப்ரேம் போடுறோம். இப்போ நம்ம இப்போ வீக்லி பெரிஷ் வரான், டெய்லியில் பாருங்க உங்களுக்கு இந்த வந்த வழியில ஏதாச்சும் ஒரு புல்லிஷ் எஃப்இஜி ஃபார்ம் ஆனா, புல்லிஷ்னா ப்ளூ கலர்ல இருக்கு இந்த இதுல. இப்ப தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இதை சார்ட்டை மேக்ஸைஸ் பண்றேன், இந்த ரெட் எல்லாம் எடுத்துறேன். ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் இதா, நான் ஒன்லி புட் த இன்டர்மிட் டைம் லோஸ். அப்படியே அந்த வயலட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஐடிஹெச் தெளிவா தெரியுதா, ஒரு பேட்டர்ன் பக்காவா ஃபார்ம் பண்ணிட்டு வரானா. எவ்ரி டைம் த ஸ்விங் லோஸ் ஆர் broken but swing highs are protected. கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. நாங்க வந்து ஒரு ஸ்டெப் இன்னும் பெட்டரா போவோம். என்ன பண்ணுவோம், ஏன்னா சண்டே என்ன பண்ணி குறைக்க விட்டுருவோம், இது உங்களுக்கு இங்க ஒரு நிக் விட்டு வருவோம், அடிச்சு விட்டுருவோம். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா we will consider swing is swing high provided அந்த swing high இருந்து ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுதா ப்ரோ? இது வந்து ஒரு swing high கிடையாது. இப்போ நாளைக்கு பிரைஸ் வந்து கொடுத்தான்னு வச்சுங்களேன், நீங்க நினைப்பீங்க பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மேலே போக வாய்ப்பு இருக்கு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் இதை உடைக்கிற வரைக்கும் we will be bearish. ஸோ எங்களுக்கு இது தொட்டுட்டு எங்களுக்கு இது கீழே க்ளோஸ் வச்சானா we will look for a triple stop entry. இங்க bearish or bid short அப்படி தான் ஏம் பண்ணுவோம். புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. This is protected. இப்போ ஆக்சுவலி இது வந்து ஐடிஹெச் போட்டிருக்கேன். இங்க பாருங்க இன்னொரு ஐடிஹெச், இது ஒரு எஸ்டிஹெச், இந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ணது, இந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ணது இது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எஃப்இஜி ஃபார்ம் இருக்கு அது எல்லா ஸ்விங் ஹைஸும் ப்ரொடெக்டரா இருக்கா. ஸோ தெளிவா சொல்லுது அவர் வியூ இஸ் பேரிஷ். ஸோ தயவு செஞ்சு நீங்க போய் நீங்க புல்லிஷ் எடுக்கவே கூடாது. ஈவன் தோ இட் இஸ் 15 minute எடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே ப்ரோ? இப்போ ஓகே ப்ரோ, நான் 4 hour போறேன். இப்போ நான் இதான் எங்க அனலைசிஸ், மந்த்லி வீக்லி டெய்லி ஃபார் 3 month நான் சும்மா ஏதோ வச்சோம். இப்போ ஏன்னு தெரியல, ஒரு 1 hour நாங்கள் என்ட்ரி மட்டும் தான் 4 hour எடுத்துப்போம். இப்போ நீங்க 4 hour பார்த்தீங்கன்னா 4 hourல கூட ஒரு பிஸி ஃபார்ம் ஆகல, ஓகேவா? இப்போ கேள்வி இங்க ஒரு பிஸி ஃபார்ம் ஆயிருக்கான் ப்ரோ. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரோட ஸ்விங் லோ, கரெக்டா? நம்ம அங்க மந்த்லில மார்க் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஃப்இ மந்த்லி லோ, மந்த்லி கேண்டில் லோ, இது எஃப்இ ன்னு சொல்லுவாங்க. இது ஃபேர்வெல் கேப் பிரேக்கர். ஓகே, பிரேக் உங்க இதுல பிரேக். நான் எஃப்இ தனியா ஒரு எஃப்இ ஒரு வீடியோ அனுப்புறேன், நாங்க அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நான் சொல்றது அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இந்த மந்த்லில பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அதுக்கு டைம் ஃப்ரேம் எலிமெண்ட் இருக்கு. இப்போ மந்த்லி எஃப்இ தொட்டு இங்க ஒரு பிஸி ஃபார்ம் பண்ணிருக்கான். நம்ம ரூல் படி ஷார்ட் கிடையாது. ஆமா, ஓகே ப்ரோ. பட் இங்க டைம் ஃப்ரேம் எலிமெண்ட் இருக்கு. மந்த்லினா நமக்கு டெய்லில மினிமம் ஃபார்ம் ஆகணும், வீக்லினா 4 hour. நான் சொல்றது எல்லாம் எஸ்டியோட ரூல்.
சிங்கிள் லெக் எஸ்டின்னு சொல்லுவாங்க. டெய்லினா 1 hour. ஓகே, அப்புறம் 4 hour 15 minutes. ஸோ இந்த சிபி ஃபார்ம் பண்ணனால நான் வந்து கண்டிப்பா சத்தியமா டேட் எடுக்க மாட்டேன். பட் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த சிபி என்ன கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா எப்படி ஆச்சுங்க, எஃப்இஜி ஃபார்மேஷன் சேஸ் a concept. Similarly, FEG violation also says a concept. இப்ப ஒரு FEG எப்ப வயலேட் ஆகும்னா, இந்த FEG சரி எப்ப ஹை ப்ராபபிலிட்டி ஆகும்னா, அதாவது அதோட மாஸ்டர் ஆகும்னா, இப்ப சொல்லுவாங்கல்ல ஒரு ஆண்மகன் எப்ப அப்பா வரணும் அப்பதான் அவன் சிறந்தவன், அது மாதிரி இந்த FEG எப்ப பெஸ்ட் ஆனா இதை தொட்டு இன்னொரு FEG ஃபார்ம் ஆகும். அப்பதான் திஸ் இஸ் வேலிட். இப்ப நான் சொல்றதுலாம் வந்து nuances ஆக்சுவலி. ஓகேவா? செகண்ட், எனக்கு கம்ப்ளீட்டா பிரைஸ் கீழே வந்துட்டு இருக்கான். அப்போ டக்குனு ஃபார்ம் ஆன ஒரு எஃப்இஜியை வச்சு யூ ஷுட் நாட் கோ ஃபார் லாங் என்ட்ரி பிகாஸ் எஃப்இஜி வில் சேஸ் போத் மொமெண்டம் அண்ட் ஆல்சோ எஃப்இஜி கேன் பி யூஸ்டு ஃபார் மேனிபுலேஷன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மக்களை ஏமாத்தணும். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல வந்துச்சு, இந்த இடத்துல என்ன பண்ணும், பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு மேல செல் அடிச்சிருப்பான்ல, அவன் ப்ராஃபிட்லாம் இங்க புக் பண்ணுவான். கரெக்டா? அந்த புக் நடந்த கொஞ்சம் புல் பேக். இதை பார்த்துட்டு சில பேர் அப்படியே பை 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 பையாரு போடுவாங்க. அவன் பையாரெல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி அப்படியே செல்லுக்கு இறங்குவாங்க. புரியுதா? சோ ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆனா அது மேனிபுலேஷன் எஃப்இஜியா இல்ல மொமெண்டம் எஃப்இஜி கன்ஃபார்ம் பண்ணலாம். சிம்பிள். ஹையர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜி கூட மேட்ச் பண்ணுங்க. எனக்கு வீக்லில பேரிஷா இருக்கு ஆல்ரெடி. அப்ப ஏன்னா 4 hour புல்லிஷ் பத்தி நான் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? பட் அபார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க பார்த்து தெரியும் எஃப்இஜி ஃபார்ம் பண்றது யார் உருவாக்குனா? இந்த லோ. கரெக்டா? ஆமா. ஆனா இந்த லோ விஸ்டன் பண்ண முடியல. கரெக்டா? பிரேக் ஆயிட்டான். அது சாலிடா எஃப்இஜியோட பிரேக் ஆகும். சோ திஸ் ஷோஸ் திஸ் bullishness is invalid. We should look for a bearish entries. அண்ணா சொல்லரி அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி டச் பண்ணிட்டு ஒரு நான் சொல்றேன்ல இது பிசி ஃபார்ம் பண்ணி அதை தொட்டு மறுபடியும் இன்னொரு பிசி ஓபன் ஆயிருக்குல. எக்ஸாக்ட்லி. இது வந்து டூ லெக் ஆக்சுவலி. ஓகேவா? இந்த ஐடியா இத ட்ரேட் எடுக்கலாம். பட் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன இருக்கு? பியரிஷ். இப்ப நான் ஒரு டெய்லி போறேன். இப்ப நான் இந்த இடத்துல மார்க் பண்ணேன். டெய்லி எப்படி இருக்கு? டெய்லி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மேனது கீழ வந்திருக்கான் தெரியுதா? அதே அப்படியே இந்த ஹை ப்ராடக்ட்டா இருக்கு. இந்த ஹை ப்ராடக்ட்டா ஓகே. சோ இந்த கேளு எனக்கு வந்து இந்த இடத்துல இப்ப டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்து என்னோட 4 hour டெய்லி டைம் ஃப்ரேம் எப்பயும் வச்சுக்கோ. இது ஒரு nuance ஆக்சுவலி. அப்புறம் நோட் பண்ணிக்கோ. நீ 4 hour கீழ எடுக்க போறன்னு வெச்சுக்கேன். நான் சாப்பிட போறேன். நீங்க பேசுங்க. முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குல ஜி? போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கு. அது போயிட்டு ஓகே. சோ 4 hour கீழ எடுக்க போறன்னு வெச்சுக்கேன். அந்த 4 hour கீ லெவல் இப்ப பேரிஷ் கீ லெவலா எடுக்க போறேன்னா உனக்கு டெய்லியும் ஆர்டர் ஃப்ளோ பேரிஷா இருக்கும். சிங்க் ஆகுதா? ஓகே. எவ்ரி மயர் ஷுட் பி பேரிஷ். உனக்கு வீக்லி பேரிஷ்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது இருந்தா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். பட் எல்லா டைமும் வெயிட் பண்ண முடியாது. நமக்கு டிவல் தெளிவா இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் கீழ இல்ல, ரிட்டர்ன் பக்காவா இருக்கு, டைம் அலைன் ஆகுது, லோ டெம்பரேச்சர் பக்காவா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு 4 hour எடுக்க போறப்ப வீக்லி பேரிஷா இருக்குப்பா. அப்ப அது பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் டெய்லி நல்லா இருக்கா அப்படி எடுக்கலாம். அதான் சொல்லுவாங்கல்ல விதி விலக்கு எல்லாமே இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேசஸ். அது திருப்பி வச்சுக்கோ. இது ஒன்றும் நான் சொல்றது நீ பிளைண்டா ஃபாலோ பண்ணா நிறைய பேர் பார்த்தேன்னு வச்சுக்கேன் பிளைண்டா ஃபாலோ பண்ணுவாங்க, ஜெயிச்சிருவாங்க ஈஸியா. பட் இந்த போலீஸ் வந்து பிடிக்க ட்ரை அப்படி பண்ண அடி வாங்குவாங்க. ஓகேவா? அதனால சிம்பிளா பேரிஷ் வருது. இந்த புல்லிஷ் எடுத்த ஹை ப்ராபபிலிட்டியா இல்ல வெயிட் பண்ணி இந்த பேரிஷ் அடுத்த ஹை ப்ராபபிலிட்டியா? பேரிஷ் தான். எக்ஸாக்ட்லி. சோ அதனாலதான் சோ எப்பயுமே வந்து ஒரு ஃபாலிங் லைஃபை பிடிக்காதீங்க. லெட் இட் கன்ஃபார்ம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டெய்லியில இதை உடைக்கிற வரைக்கும் நான் வந்து ஐ வில் நாட் நெவர் லுக் ஃபார் அ புல்லிஷ் ஈவன் தோ இட் மே லுக் லைக் ரெஸ்பெக்டட். ஒத்துக்கிறேன். இப்போ லோ டைம் ரபே சூப்பரா இந்த மூவ் செம்மையா ஒருத்தன் பிடிச்சிருக்கலாம். செம்மையா பிடிச்சி நீ சொன்ன மாதிரி ட்ரேட் எடுத்துருக்கலாம். நான் என்ன சொல்றேன், எத்தனை நாள் ஆச்சு? இது 1 வாரம் இருக்கா? ஓகேவா? இந்த 1 வாரம் இந்த பேரை அப்படியே விட்டுட்டு நான் போய் அடுத்த பேரை பார்க்க ஆரம்பிப்பேன். நான் ஏன்னா நம்மகிட்ட 32 பேர் இருக்கு. சரியா? அடுத்த வாரம் அடுத்த இங்க ஒரு ஃபார்மான பத்தியா அடி தூள் இந்த இடத்துல ஷார்ட் அடிப்பேன். ஏன்னா மல்டிபிள் வாட்டி இந்த டேப் பண்ணக்கூடாது. எஃப்இஜி இங்க வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ். இப்போ எனக்கு அடிச்சது ஹை ப்ராபபிலிட்டி. நான் திருப்பி சொல்லிட்டேன் ப்ராபபிலிட்டி சைக்கிளுக்கு we are going to use 2% per trade. ஸோ ஹையஸ்ட் ஆஃப் த ட்ரேட் டிஸ்க் பண்ணு.
ஏன்னா முத்து ப்ரோக்கு தெரியும், முத்து ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நல்ல ட்ரேட் எடுப்பாரு, பட் 0.25% எடுத்திருப்பாரு. ஸோ அக்கௌண்ட் மேல போகவே போகாது. பே அவுட் எடுக்கிற எல்லாம் பண்ற ஒரே வேலை தெரியுமா, ஹை ரிஸ்க் ஹை ப்ராபபிள் ட்ரேட் ஹை ரிஸ்க் வை அக்கௌண்ட் கிளியர் பண்ணு. இந்த சொந்த அக்கௌண்ட் கிடையாது, டாடர் நினைச்சு பயப்படுறதுக்கு. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வச்சு ஓட்டுறதுக்கு நம்ம 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கேன், நீ பொறுமையா உட்காந்து அக்கௌண்ட் காப்பாத்தி கொண்டு போகலாம். நம்ம போடுறது 3000 ரூபாய், அதுல என்ன சேஃப்? புரியுதா ப்ரோ? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன கான்செப்ட் இங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஹரி சொன்னது இங்க ஓகே. இப்ப பாருங்க இங்க லோ, இந்த இப்ப நான் என்ன பண்றேன், இது ஆன் பண்றேன். இது கொஞ்சம் புரியும். இப்ப இந்த எஃபிஷியன்சி ஹெல்ப் பண்ணி இந்த லோ கரெக்ட்டா? ஆமா. இந்த லோ விக்ஸர் நம்மள தெரியுதா உங்களுக்கு? அது சால்டா எஃபிஷியன்சி ட்ரூ பிரேக். எக்ஸாக்ட் ட்ரூ பிரேக், எக்ஸாக்ட்லி ட்ரூ பிரேக். ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? this is not valid. ideally when you consolidate அடுத்த எஃபிஜி ஃபார்ம் பண்ணிருக்கணும், அவன் பண்ண முடியல. அப்ப என்ன அர்த்தம்? பிரைஸ் இஸ் ஸ்டில் bearish. இதுக்கு என்ன சப்போர்ட்டிங் ஃபேக்டர் என்னது? ஹை டைம் ஃப்ரேம் bearish-ஆ இருக்கு, அப்ப இதுவும் bearish-ஆ இருக்கு. so I will not consider taking a long entries irrespective of the small time frame bullish key levels. ஓகே ப்ரோ? ஐடியல் இங்க ட்ரேட் எடுங்க, இங்க நீங்க பிளான் பண்ணுங்க. அங்கே அது ட்ரேடிங், நான் திருப்பி சொல்றேன், பையஸ் பத்தி பார்க்கறோம், ட்ரேடிங் பத்தி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஐடியலி பாருங்க தெளிவா கீழே வந்துட்டு இருக்கானா? இந்த இடத்துல நம்ம பார்த்தா வெப்சா நடந்துருச்சுங்க. என்னாச்சு? ஒரு புல் பேக் நடக்குது. கரெக்டா? என்ன நடக்குது? இந்த எஃபிஜி ஃபார்ம் ஆகி, ஸோ இதை வந்து ஒருத்தர பிரேக் பண்ணிட்டான், தொட்டுட்டான், டேப் பண்ணிட்டான். கரெக்டா? அப்ப நல்லா யோசிச்சுங்க. நான் திருப்பி இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை தொட்டா பாத்தீங்களா? இப்ப என்ன பண்றோம் நீங்க முத்து ப்ரோ? இது வரைக்கும் நீங்க ஃபுல் bearish-ஆ இருந்தீங்க. கரெக்டா? கரெக்ட். Take all the entries, all the possible of giving opportunities எடுத்துட்டே வரலாம். நீங்க இங்க நான் ஷார்ட் அடிச்சிருப்பேன், இங்க ஷார்ட் அடிச்சிருப்பேன், இங்கேயும் ஷார்ட் அடிச்சிருப்பேன். மேபி இதோட கொஞ்சம் கொடுத்துட்டு மேபி எஸ்எல் அடிச்சிருக்கலாம். லோ டைம் ஃப்ரேம் அதை விட்டுருங்க, என்ட்ரி விட்டுருங்க. The moment the price started to move higher and touched this point, இப்போ என்ன பண்ணணும் நீங்க? அங்க வந்து செல்ஸ் தான் எதிர்பார்த்திருப்பேன். இப்போ கீழே வந்து வேற ஏதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் டேப் பண்ணிட்டு வந்ததுன்னா அது ஒரு நோ ப்ராப்ளம் தான். பட் ஐடியலா என்ன பண்ணணும்னா யூ ஷுட் பி இன் சைட் லைன்ஸ். சரி, எடுக்கக்கூடாது. ஏன்னா தெளிவா கீழே வர போற நீங்க நமக்கு இண்டிகேஷன் காட்டே வந்தோம், எந்த ஒரு லோவா தூக்காம வந்துட்டே இருந்தா. கரெக்டா? இங்க திடீர்னு வந்து பிரைஸ் வந்து இந்த எஃபிஜியை டிஸ்கஸ் பண்ணிட்டு இதையும் ஆல்ரெடி டேப் பண்ண திருப்பி டிஸ் பண்ணிட்டு இங்க தொட்டானா நம்ம சைலன்ஸ் இருக்கணும். ஏன்னா நவ் ஹி இஸ் ட்ரைங் டு சேஞ்ச் சம்திங், ரிவர்ஸ் ஆகுறான். எப்பவுமே நெக்கை பிடிக்க ட்ரை பண்ணவே கூடாது. இங்க ரிவர்ஸ் ஆகனா இங்க பிடிக்க கூடாது. லெட் ஹிம் கன்ஃபார்ம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவான்? இதை உடச்சு இதை வந்தானா, அதாவது இதை உடைச்சிட்டு டிபாவும். கரெக்டா? இந்த ப்ரோ ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுங்க. நீங்க சோச்சுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. இந்த மொமெண்ட்ல எடுக்கிறது வந்து கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி. உங்களுக்கு என்ன ஆகுன்னு சொல்றேன். நீங்க இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய காசு சம்பாதிச்சிருப்பீங்க, இந்த மூலம் சூப்பரா சம்பாதிச்சிருப்பீங்க. எல்லாமே ஒரு ஓபி, இந்த எல்லாம் ஓபி தொட்டு ஃபார்ம் ஆன ஓபிஸ். ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு எஸ்எல் வாங்குவீங்க. ஒரு எஸ்எல் வாங்கின உடனே சைலன்ஸ் போயிடணும். போயிட்டு திருப்பி கண்டிப்பா திருப்பி சொல்லணும், எஸ்எல் தடுக்க முடியாது. ஆனா ஒரு வச்சுங்க, பிட்வீன் 2 winning trades you are allowed to take only 1 SL. ஏன்னா நல்லா வந்துச்சுன்னா நல்லா மேல போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு லூசிங் ஸ்ட்ரீக் வரும், தொடர்ந்து 3-4 ட்ரேட் லாஸ் ஆகும். பாத்துறீங்களா? ஆமா, அனலைஸ் பண்ணீங்கன்னா தான் பண்ணிருப்போம். நம்ம ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ண மாட்டோம், நம்ம மார்க்கெட்டி சொல்லுவோம். பட் லிட்டரலி பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எல் கொடுத்தானா அந்த இடத்துல நிறுத்தி ஏன் எஸ்எல் அடிச்சுன்னு யோசிக்காம, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட என்ட்ரி எஸ்டின்னு வச்சுங்க, டெய்லி ஓபி இங்க தொட்டு 1 hour எஸ்டி தரான், லாங் எடுப்பேன், எஸ்எல் அடிப்பான். திருப்பி 1 hour எஸ்டி தரான்னு வச்சுங்க, திருப்பி லாங் எடுப்பேன், எஸ்எல் அடிப்பான். ஓகேவா? இன்னொரு 1 hour எஸ்டி தருவான், இப்போ ஒரே கீழ வச்சு 3 எஸ்எல் வாங்கிட்டேன் நான். அப்ப என்ன பண்ணி இங்க 1 hour எஸ்டி கொடுத்தான்ல, அப்ப எஸ்எல் அடிச்சா ஏன் அடிச்சா நீங்க நின்று யோசிக்கணும். சரி, இப்ப அடுத்து நான் திருப்பி இந்த இடத்துல எஸ்டி என்ட்ரி ஆக போறேன்னா, அடி 1 hour எஸ்டி வந்து எஸ்எல் அடி வாங்கினேன். ஸோ அப்ப இந்த 1 hour எஸ்எல் அடி வாங்க மாட்டேன் என்ன நம்பிக்கை. ஸோ நவ் ஐ வெயிட் ஃபார் 4 hour எஸ்டி. ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் உள்ள போங்க, தப்பு இல்லை, ஒத்துக்கிறேன். சம்டைம்ஸ் அப்படியே பிரைஸ் மேல போயிடுவோம், போனா போட்டும்.
திருப்பி சொன்னேன்ல, விட்டதை நினைச்சு கவலையே படாதீங்க. உங்க அக்கௌண்ட் மைனஸா போகாத வரைக்கும் நீங்க கவலையே படக்கூடாது. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போச்சுன்னா பரவாயில்ல, நான் வச்சுங்க உங்க அந்த டேர் எடுத்து லாஸ் ஆகி வர ஃபீலிங்கை விட மிஸ் ஆன ஃபீலிங் கம்மியா தான் இருக்கும். பேட் ஃபீலிங். ஓகே ப்ரோ? கரெக்ட். ஓகேவா? ஒரு ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன்பா, அவன் டீப் அடிச்சிட்டான்பா, அர்த்தமா தான் இருக்கு. ஓகே, ஒரு ட்ரேட் எடுத்தேன்பா, அது எடுத்துருக்கலாம் நினைச்சேன்பா, பட் எடுத்துட்டேன்பா, எஸ்எல் அடிச்சிட்டான், $200 லாஸ். அந்த $200 லாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம மிஸ் பண்ண $400 லாஸோட வலி அதிகமா இருக்கும். பிகாஸ் இட் இஸ் டான்ஜிபிள் பெயின். இந்த பெயின் நீங்க பிசிக்கலா ஃபீல் பண்றீங்க. இது இன்டான்ஜிபிள். அது மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும், அடுத்து பாத்துக்கலாம். ஸோ இந்த மைண்ட் செட் முக்கியம். ஸோ இங்க நீங்க சைலன்ஸ் ஆல்ரெடி இருக்கணும். ஓகேவா? இருங்க, இப்ப பாப்போம் என்ன ஆச்சுன்னு பாப்போம். இப்ப நம்ம பிரைஸ் நல்லா பார்த்து தெரியும் உங்களுக்கு. இந்த மேல போனானா, இந்த மேல கஷ்டப்பட்டு போனவன் மேல ஒரு ரெஃப்யூஜ் வைக்க முடியல பாருங்க அவனால. அப்படியே நான் திருப்பி சொல்லிட்டேன், எனக்கு எப்ப மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து இதை பார்த்து நிறைய பேர் லாங் எடுப்பாங்க. இங்க மேல க்ளோஸ் வச்சுட்டாண்டா அடுத்து மேல தானே போறான். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, லோ டைம் ஃப்ரேம் பார்த்தா அவங்களுக்கு இது ஒரு பிரேக்கர். கரெக்டா? ஆமா. இந்த லோவை தூக்கிட்டு ஃபார்ம் ஆன பிரேக். இப்படி வச்சுங்க, மேல நீங்க வரான், இதான் லோவு. இந்த லோவை தூக்கிட்டு ஃபார்ம் ஆன, ஓகே இங்க வரைக்கும் போகணும். ஆக்சுவலி சில பேர் இதே பிரேக்கர் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு இந்த உள்ள வந்து பாத்தீங்க பிரைஸ் இந்த இடத்துல இதை வந்து ரிட்ரேஸ்மென்ட் சொல்லிட்டு இங்க லாங் எதிர்பார்ப்பாங்க. சட்டன் அடிச்சு விட்டானா, இங்க இருந்து நம்ம ஆக்டிவ் ஆயிடலாம். இங்க ரோபியா போட, இங்க ஒரு லாங், இங்க ஷார்ட் அடி, இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணி, இங்க ஒரு ஷார்ட் அடி, ஸ்மூத்தா போவோம். 0 ஃப்ளோட்ல டிவி போவோம். நம்மளுக்கு டார்கெட்டிங் திஸ் லோ, திஸ் லோ, திஸ் லோ, திஸ் லோ. இதுல ஆர்டர் ஃப்ரண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதெல்லாம் சொன்னா செம்மையா இருக்கும். லோ டைம் ஃப்ரேம் என்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். பட் ஐடியலி இது ஹையர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம், 4 ஹவருக்கு இது 4 ஹவர் கீழே ட்ரேட் எடுப்போம். எப்படி எடுப்போம்னா, இந்த 4 ஹவர் கீழே இருக்க எஃப்இஜியா, இந்த எஃப்இஜி ஸ்டில் அன்லஸ் அன்டில் இந்த ஹையை பிரேக் பண்ற வரைக்கும் இந்த எஃப்இஜி வேலிட். ஓகேவா? நாங்க இந்த இடத்துக்கு வந்தா பிரைஸ் கண்டிப்பா தூக்கிடுவோம். அதனால இந்த இடத்துல வச்சுப்போம். ஸோ லிட்டரலி இந்த இது 1:2 தான் டார்கெட். ஓகேவா? இது நடக்கிறது எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. ஆயிட்டு போட்டோம். நாங்க 2 வாரம் ஓட விட்டுருக்கோம் ட்ரேடு. நாங்க இதை காமிக்கிறேன். 2 வாரம் ஓட விட்டு $1,400 புக் பண்ணிருக்கோம். தெளிவா கீழே போயிட்டு இருப்போம். அவனே நம்ம போய் அடிச்சுக்கிட்டு இவன் போற வரல. அடுத்து இன்னும் 2 பிளான் பண்ற பாருங்க உங்களுக்கு. இங்க இந்த இது ஒரு லாங்கா, இதோட எங்க இருக்க ஆர்ஜின் இது கரெக்டா? இது ஒரு ட்ரேட், அது படி இது ஒரு ட்ரேட் போயிட்டு இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மொமெண்ட் இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆன உடனே இந்த எஸ்எல் கொண்டு வந்து இங்க வச்சிருவேன். ஏன்னா இந்த ஹை ஷுட் பி ப்ரொடெக்டட். கரெக்டா? ஆப்வியஸா? ஆமா. இப்போ எனக்கு 1:2 அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். நான் 1:2 அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்த இங்க தூக்கி எஸ்எல் வச்சிருவேன். 1:2 பக்கத்துல வந்தா 1:2 அடிச்சுட்டு போட்டேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஆர்டர் ஃப்ரேம். இப்ப திடீர்னு பாருங்க, இங்க திடீர்னு ஒரு புல்லிஷ் எஃப்இஜி ஃபார்ம் பண்ணோம். இப்போ எங்க ஃபார்ம் பண்ணா யாருக்குமே தெரியாது. ஒரே நிமிஷம், என் சிஸ்டம் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆஃப் ஆகுது. திடீர்னு பார்த்தா லோ தூக்கிட்டா புல்லிஷ் எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டா, ஹை ப்ராபபிலிட்டி எல்லாம் குரூப். நீங்க இந்த இடத்துல மேபி நீங்க டர்ட்டில் சூப் ட்ரேடர், நீங்க இந்த இடத்துல நீங்க லாங் பண்ணா ஓகே. நான் திரும்பி சொல்லுவேன், மாசத்துக்கு 10 ட்ரேட் ப்ரோ, 6 ட்ரேட் ஜெயிச்சிருங்க, 4 ட்ரேட் லாஸ், 12 -4 8% ப்ராஃபிட், 1% ரிஸ்க்னா 16% ப்ராஃபிட், 2% ரிஸ்க் வைக்கும் போது எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு எல்லா ட்ரேட் எடுக்கிறீங்க? ஏன்னா சேதுவே சொல்லுவான், சேது டர்ட்டில் சூப் ட்ரேடர் தான். he will take a continuation turtle soup, not a reversal turtle soup. இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணா பாத்தி, இது கன்வியூஷன் என்ட்ரி. ஓகேவா? புரியுதா ப்ரோ? இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணது பாத்தீங்கன்னா இது கன்வியூஷன் என்ட்ரி. இங்க டர்ட்டில் சூப் அடி, இங்க டர்ட்டில் சூப் அடி. ஆனா இங்க நீ அடிச்சா அது என்னது? ரிவர்சல். சரியா ப்ரோ? சோ அப்போ ரிவர்சல், டேக் ரிவர்சல் only after confirmations. சோ இத வயலேட் பண்ணா இப்போ என்ன, வந்துட்டு நம்ம லாஸ் காப்பாத்திட்டோம். சோ நம்ம இங்க கம்பாரிச காசை நம்ம காப்பாத்தி வச்சிட்டோம் இங்க. ஓகேவா? அகைன் இது ஒரு ஆர்டர் பிளாக், இங்க ஒரு ஓபி ஃபார்ம் ஆகுது, இங்க ஒரு என்ட்ரி போடு, ரைட் தி ட்ரெண்ட். இப்போ வந்து லெஃப்ட் சைடு லெக்ல வந்து ஒரு லிக்விடிட்டி டேப் பண்ணாலும்
இப்ப இந்த நேரம் வந்து ஒரு ட்ரூ பிரேக் அவுட் எடுக்கணும், மேல அப் சைட்ல வந்து ஒரு ட்ரூ விக்கெட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க பைஸ் மாறுவீங்க. அதாவது எம்எஸ்எஸ் இருக்கணும். நாங்க வந்து ஒரு பயஸ் ஸ்ட்ராங்கான எம்எஸ்எஸ் இருக்கணும். பயஸ் ரிச் பண்ண ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு வந்து அந்த ரியாக்ஷன் மட்டும் தான் வாரம் ஃபுல்லா ட்ரேட் எடுப்போம், இல்லாட்டி ஒரு எஸ்எல் வாங்கிட்டு சைலன்ஸ் போயிடுவோம். இந்த 2 ரூலை எப்ப நாங்க பிரேக் பண்றோமோ அப்பதான் செருப்படி வாங்கணும். பிப்ரவரி 3rd வீக், செகண்ட் வீக் சூப்பரா பண்ணிட்டு 3% அப்ப அந்த வீக் மட்டும். ஓகேவா? பிப்ரவரி சாப்பிட போயிட்டு வரேன். போயிட்டு வரேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை, முடிய போகுது, அவ்வளவுதான். இன்னொரு 15 நிமிஷம் என்ன பண்ணோம், பயஸ் மிஸ் ஆச்சு. ஆக்சுவலி நாங்க எதிர்பார்த்த பயஸ்ல ஆப்போசிட், அதாவது எங்க மாட்டோம் வந்துருமா, நாங்க இந்த கம்ப்ளீட் ரிவர்சல் ஆகும் பாத்தீங்களா, நெக்கு அங்க மாட்டிப்போம். நாங்க இங்க என்ன பண்ணுவோம், பிரைஸ் பண்ணும்போது ஷார்ட் ஏம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு வாட்டி அடிச்சான், சைலன்ஸ் போயிருக்கணும் நாங்க, அதுதான் பண்ண தப்பு. சைலன்ஸ் போகாம இல்லப்பா இவன் ஓடி என்ட்ரி வரான்டா வந்துருவான், எப்பயா வச்சுங்க ஒரு என்ட்ரி வச்சா ஒரே ஒரு என்ட்ரி மாடல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எனிதிங் இட் கேன் பி. அதாவது நான் என்ட்ரின்னு சொல்றது லோ டிஃபரெண்ட் சொல்ல, என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி மாடல். இப்ப இந்த இடத்துல ஓடி என்ட்ரி சொல்லிட்டு நினைச்சனால தான் அடி வாங்கணும். நாங்க சாத்திக்கிட்டு எனக்கு இந்த ஏன்னா நல்லா பாத்துங்க, எனக்கு இந்த இடத்துல வந்தான் ப்ரோ, திருப்பியும் ஒரு எஸ்எல் வாங்கிட்டேனா, அப்ப என்ன பண்ண நானு, ஐடியலி எனக்கு வந்து கொஞ்சம் கீழே வரட்டும், இது கீழே ஷார்ட் பிளான் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ண, இந்த நடுவுலயே எக்கச்சக்க இந்த இடத்துல பிரைஸ் கன்சல்டேட்டே இருந்தோம், அங்கதான் அடி வாங்கிட்டே இருந்தோம். அது அக்கௌண்ட் -2% விட்டுருச்சு. நான் -2 அப்பதான் எல்லாம் தெரியுது, அந்த இடத்துல தப்பான மிஸ்டேக் அது. எந்த பேர்ல ப்ரோ அந்த செனரி எந்த பேர்ல வந்துச்சு? நான் அது நிறைய பேர்ல அடி வாங்கணும். அண்ணா சொல்லு மதன். ஆனா இப்போ நரேஷன் சூப்பரா சொல்றீங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ 32 பேர் இருக்குல்ல, இந்த நரேஷன் 32 பேர்லுமே அதே மாதிரி ஃபாலோ ஆகுமான்றது ஒரு டவுட்டா இருக்கு. சிம்பிள் லாஜிக், 32 பேர் அதே மாதிரி ஃபாலோ ஆகணும். 32 பேர் நீ ஒரே மாதிரி நரேட் பண்ணு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டிஆர் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நானு. நீ உன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்த இல்ல, அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றா. சில பேர் பார்த்தா அந்த இடத்துல இப்ப விழுந்தா பார்த்து சில விழுவ மாட்டான், கட்ட போட ஆரம்பிச்சிருவான். அப்ப சைலண்ட் வச்சிருவான். எக்ஸாம்பிள் சிஎஜே எடுக்கணும்னு வச்சுக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா வந்து பேரிஷன் போட்டிருக்கான், ஓகேவா? ஆனா அது ஏன் பேரிஷ் பண்ண எனக்கு தெரியல. ஏன்னா வந்து கடைசியா ஃபார்மட் லெக் எப்படி இருக்கு, புல்லிஷ், இதை தொட்டு அடுத்து பிசி மேல போயிருக்கான், ஓகேவா? ஸோ மேபி ஓகேவா. ஆல் டைம் ஹை. இப்போ இன்னொரு விஷயம், ஆல் டைம் ஹை பேரை எப்படி ஷார்ட் பண்ணாது, எப்பயுமே ஆல் டைம் ஹைல இருக்கிற பேரை ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணாது. யோசிச்சு பாரு, எத்தனை வாட்டி அடி வாங்கியிருப்ப நீனு. ஏன்னா நல்லா பாரு, எங்க இருந்து ஆல் டைம் ஹை வாங்குறான் இந்த இடத்துல. கரெக்டா? 6 வருஷமா ட்ரெண்ட்ல தான் இருக்கான். அதான் இவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் நானு, ஏன்னா என்ன தூங்கி இருந்துச்சா பை பண்ணலாம் இவனை. இவெல்லாம் ஒரு நான் பை சும்மா போட்டு விட்டு $100 பிளஸ்ல போயிட்டு இருந்தான். ஏன் பை பண்ண எனக்கே தெரியாது. ஆக்சுவலி ஏன் போட்டேன்னா, அக்கௌண்ட் 30 days ஒன்ஸ் நம்ம வச்சிருக்கணும்ல, அதனால 0.01 லாட் பண்ணி போட்டு விட்டேன். அது போட்டதே பார்த்துட்டேன் நான் ஒரு 5K அக்கௌண்ட்ல. அவங்க ஒரு 3 மாசம் கழிச்சு எடுத்து பார்க்குறேன் 0.01 லாட்டுக்கு $100 ப்ராஃபிட்ல இருக்கு. அப்ப எவ்வளவு ஒர்க் பண்ண பாருங்க. ஏன்னா செஃப் வந்து ஸ்டேபிளைசேஷன் காயின் மேல போயிட்டு தான் இருப்பான். ஜேபிஒய் வந்து இப்ப எக்கனாமிக் சைடுல அடி வாங்கிட்டு இருக்கான். சோ எப்பயும் ஆல் டைம். இப்ப நல்லா யோசிச்சு பாரு, யாராச்சும் ஒருத்தவன் இந்த ஹை, அதாவது இந்த இங்க இருந்து ஷார்ட் அடிப்பேன் இந்த எல்லா ஸ்விங்கையும் ஷார்ட் ஏம் பண்ணியிருந்தானா அவன் நிலைமை என்ன இருக்கும்? சோ இதை நான் என் வாழ்நாள்ல எப்பயுமே நான் ஷார்ட் ஏமே வைக்க மாட்டேன், ஓகேவா? இப்ப யூரோ சேர்த்து பார்ப்போம். அடி இன்னொன்னு சொல்றேன். இப்ப நீ பார்த்தனா இந்த வயலட்ல இருக்கு பாத்திருக்கியா, இந்த மார்க் போடாம வச்சிருக்காம ராஜா. ஆமா ஆமா. வயலட் பார்லாம் பார்த்தனா எங்களால அந்த பயஸை ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஓகேவா? இப்ப நீங்க எல்லாம் பார்த்தனா எக்ஸாம்பிள் கான்ஃபிளிக்ட் ஆகும். இங்க போட்டா பாத்தீங்களா, மந்த்லி பார்த்தனா எனக்கு வந்து ஒரு பிக் விக்கோட ஆரம்பிச்சிட்டான், தெரியுதா? அதாவது எப்படி வைக்கனா, ப்ரீவியஸ் கேண்டில் இந்த மந்த் எடுத்துக்கோ, இந்த மந்த் இருந்தோம், இந்த மந்தையே பிரேக் பண்ணானா, சோ நெக்ஸ்ட் மந்த் நான் மேல போன எதிர்பார்க்கலாம். கேண்டில் சயின்ஸ், ஐ மீன் கேண்டில் சைக்காலஜி இது எதிர்பார்க்கலாம். பட் இங்க என்ன பண்ணா ரிஜெக்ட் ஆனா கீழ வர எதிர்பார்க்கலாம். இவன் என்ன பண்ணா இந்த லோ தூக்கி மேல போறான். அப்போ என்ன பண்றான் அவனுக்கு தெரியாது. பீஸ் இன் ரேஞ்ச், என்ன ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். லெட் ஹிம் பிரேக் அண்ட் கன்ஃபார்ம் வேர் யூ வாண்ட் டு கோ, அப்புறம் ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் யூரோ ஜேபி அதேதான், சிஎஜேபி மாதிரி இவனும் ஆல் டைம் பை ட்ரேட் தான், எப்பயுமே பை தான் பண்ணணும். இவனை
நீ பை பண்ண ஜெயிச்சிருவேன். எப்ப வேணா நீ ஒரு கண்ணை மட்டும் பை பண்ணிட்டே வாங்க. ஃபார் எவ்ரி கிவிங் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி டேக் அ பை என்ட்ரி, யூ வில் பி வின்னிங். இங்க லாங் இருக்கலாமா, இங்க ஒரு லாங், இந்த லோ ப்ரொடெக்டட், இங்க என்ட்ரி தராம போயிட்டான் பரவாயில்ல, இந்த இடத்துல எடுத்தா ஓகே இந்த வெஸ்ல வாங்கி இருப்போம் நம்ம. அதுக்கு அடுத்து இங்க இது வந்து இது ஓபி என்ட்ரி, இந்த லோ கிராக் பண்ணிட்டு ஓபி வச்சிருக்கான் லாங். ஓகேவா? ஸோ நான் ஒரு ரேண்டமா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீ இன்னும் லோ டிஃபரெண்டா பார்க்கலாம். இந்த மாதிரி பேர்லாம் இதுக்கு ஸ்பெகுலேட் என்னன்னா எப்பயும் மேலதான் போவான். ஹி இஸ் லைக் இண்டெக்ஸ். இந்த ஜேபிஐ கூட ஒரு ஃபாரின் அந்த யூரோ ஏஷியன் பேர்ல பேர் பண்ணு எப்பயும் மேல போவான். கமிங் பேக் இப்போ நீ கேட்டீங்கல்ல இது லோ ப்ராபபிலிட்டி. இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ண என்னாச்சு, வீக்லி பாத்தீங்கன்னா இங்க சிபி ஃபார்ம் பண்ணியிருக்கான் கரெக்டா. ஆனா பிரைஸ் அப்படின்றதுல கஷ்டப்பட்டு திருப்பான் தெரியுதா. புல்லிஷ் இன்னைக்கு பேரிஷ் ஆயிட்டான். ஸோ இவன் உண்மையா நான் என்ன சொன்னேன், எஃப்இஜி ஃபார்ம் ஆனா இட் கேன் பி மேனிபுலேஷன் ஆர் கேன் பி மொமெண்டம், 2 எம் ஃபார்ம் ஆகும். இது மேனிபுலேட் நம்மளை ஏமாத்திட்டு திருப்பி மேல போறானா இல்ல மொமெண்டம் கீழே போறானா கன்ஃபார்ம் பண்ண அடுத்து இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணணும். அதனாலதான் ராஜா என்ன பண்ணிட்டா இந்த பேர் இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு ஐ டைம் ஃப்ரேம்ல, அப்ப வேணாம்னு சொல்லிட்டு வயலட் போட்டான். வயலட்னா எங்களுக்கு நாட் ட்ரேடபிள் பேர். இப்ப நம்ம இப்ப யூரோ கேட் வருவோம். நம்ம ஆக்சுவலி ராஜா அவன் வியூ போடுவான், அதுக்கடுத்து என் வியூ நான் போடுவேன். அதுல நாங்க என்ன பண்ணுவோம், இதுல பெஸ்ட் எதுன்னு எடுத்து அதை மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். வாரத்துக்கு 10 பேர் மேல வராது. இப்ப என்ன சொல்லலாம், இப்ப நீங்க எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் யூரோ யூஎஸ்ல போய் 4 ஓவர் எடுத்துட்டே இருப்பீங்க கரெக்டா. அந்த வாரம் பாத்தீங்கன்னா யூரோ யூஎஸ் வீக்லில கன்சல்டேஷன் கேன்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் பாருங்க, தேர்ட் கேன்ல ஃபார்ம் ஆன பாத்தியா. இப்ப நீ போன வாரம் வச்சு கீழே வரும் எதிர்பார்த்திருப்ப. இந்த தேர்ட் கேன்ல வீக் வந்து என்ன வேணா பண்ணுவோம், இந்த லோ கரெக்ட் பண்ணிட்டு பண்றான் ஓகேவா. சோ இவன் என்ன வேணா பண்ணான்னு இருக்கும்போது நீ 4 ஓவர்ல போகும்போது ரிப்ஸ் ஆஃப் கிரியேட் ஆகும் தெரியுதா. பிசி ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இதுக்கு வந்து லோ, இதுல போய் நான் லோ ப்ராபர்ட்டி லோ டைம் ஃப்ரேம் பாக்குறதுக்கு பதிலா நான் ஹையா செலக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் இப்ப பார்த்தா ஜிபிஏடி இதுல நான் ஷார்ட் எடுத்தா ஹை ப்ராபர்ட்டி டக்குன்னு கிடைக்கும் எனக்கு. இப்போ இன்னொரு யூரோ கேட் பார்ப்போம். நம்ம யூரோ கேட் தான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோமா இல்ல. இப்போ ஆக்சுவலி பார்த்தோன்னா நாங்க போன பயசே சொல்லியிருப்போம் இந்த லோ வரைக்கும் ஈஸியா தூக்குவான் கிடைக்கும் போல ஷார்ட் அடின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன என்ட்ரி கொடுக்காம போனா பத்தியா, இதுதான் யோசிச்சோம். அப்ப இந்த ட்ரேட் என்ன பண்றது, அதுதான் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரிஸ். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸா கிடையாது. இப்ப நான் பேசினது ஆல்ரெடி. இல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறீங்க இல்லடா. இதனா இந்த ஆர்ஜோ படிச்சோம், அவன் தான் காமன் சென்ஸ் நரேட்டிவ் சொல்லி கொடுத்தான். இன்னும் திருப்பி சொல்லட்டுமா, சேது நடத்துறது பூட் கேம்ப், இட்ஸ் நாட் அ மென்டர்ஷிப். பூட் கேம்ப்ங்கிறது பூட் கேம்ப் என்னது ஆக்சுவலி சும்மா ஒரு 3 நாள் 4 நாள் ட்ரைனிங் அதான். மென்டர்ஷிப்ங்கிறது ஆர்ஜோட மென்டர்ஷிப் 5 மாசம் 6 மாசம் போச்சு. ஐசிடியோட மென்டர்ஷிப் 1 வருஷம் போச்சு. புரியுதா. சேது வந்து அவன் நரேட்டிவ் கத்துக்கிட்டா ஒரு நாள் சேதுவோட வீடியோ பார்த்து நரேட்டிவ் கத்துக்க முடியாது. நீ அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணலாம். பட் அவன் முத்துப்பொருள் சொன்னாரு அவன் ஆர்டர் ஃப்ளோ பார்க்க மாட்டேன் அப்படின்னா, ஆனா சப்கான்ஷியஸ் ஆர்டர் ஃப்ளோ மைண்ட்ல வச்சுட்டு வச்சு கரெக்டா அவனுக்கு கரெக்டா முத்துப்ரோ. அதே நரேட்டிவ் பயஸ் எல்லாமே பார்த்தா இட்ஸ் சப்கான்ஷியஸ் டாபிக். நீ அந்த உன் கண்ணு அப்படியே ஃபிகர் அவுட் பண்ண அடுத்து என்ன பண்ண யோசிக்கணும். இப்ப இந்த இடத்துல அது சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பண்ணலாம், பட் சிஸ்டமேட்டிக் will not always pay off. இப்படி பார்த்தனா இந்த லோ ஸ்ட்ராங்கா வர்றா. சோ ஐடியலி அடுத்தவன் கீழே போறதுக்கு இங்க ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்ல. இல்ல அப்படி டேப். சோ இங்க கண்டிப்பா இங்க வருவான்னு பண்ணலாம். ஓகேவா. நீ நினைக்கலாம் இவங்க சும்மா அடிச்சு விடுறாங்கன்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு, ராஜா வந்து வெல்த் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட்ல அவனோட வீக்லி அனலைஸ் போட்டிருப்பான், அதை எடுத்து பாரு இந்த பையன் அவன் சொல்லுவான். முத்துப்ரோ லைட்டா மியூட் பண்ணீங்க. இல்ல ப்ரோ அவரு மதன் ஓகே. சோ ராஜா வந்து நரேட்டிவ் போட்டிருப்பான். இப்போ எங்களுக்கு எல்லா பிரச்சனை கேபிட்டலைஸ் பண்ண முடியல எங்களால, அதெல்லாம் இப்ப நாங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னைக்கு தான் ஒரு சேது பார்த்தப்ப எனக்கு ஐடியா கிடைச்சிச்சு. ஆக்சுவலி ஐ மீன் சேது பார்த்தப்ப அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, பட் அதை பார்த்தப்ப நாங்க என்ன எங்க லேர்னிங் தப்பான்னு சொல்லிட்டு அதுவும் ஐடியா கிடைச்சிச்சு. நான் சொல்றேன். பட் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். ஜஸ்ட் இதை சால்டா பிரேக் பண்ணி உடச்சு வச்சானா இந்த இடத்துல ஒரு 10 minutes வந்துடுறோம். ஓகே வந்துடுறோம் 2 நிமிஷம். ஸோ இந்த இடத்துல உடச்சு க்ளோஸ் வச்சானா,
சோ ஐடியலி நெக்ஸ்ட் பிரைஸ் கீழ வரணும் எதிர்பார்க்கலாம். கரெக்ட்டா? மேபி என்ன பண்ணுவோம், குட்டி ரிட்ரேஸ்மென்ட் கொடுத்துட்டே வருவான். இப்ப அதனால இந்த 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 கிரே வரைக்கும் என்ன பண்ண ஷார்ட் ஏம் பண்றேன் நான். பட் இந்த இடத்துல உங்களுக்கு டெய்லி என்ட்ரி கொடுத்தானா? டெய்லி கொடுத்துருக்க மாட்டா. நீங்க 4 ஹவர்ல பாத்துட்டீங்கன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். மேபி நான் இப்போ 4 ஹவர் போறேன். 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஓகே, இங்க இது என்ட்ரி தரல, இங்க ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கான். ஓகேவா? இங்க ஒரு என்ட்ரி, 2 என்ட்ரி கொடுத்துருக்கான் பிஃபோர் ரீச்சிங். சூப்பர். ஓகேவா? அது பரவாயில்ல, சண்டே 4 ஹவர் கொடுக்காம போவோம். இப்ப அந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறது தான் இந்த RFI என்ட்ரிஸ். இது என்னன்னா, the moment இங்க ரெஃப்யூஜி ஃபார்ம் ஆனா இங்க தான் ஆரம்பிச்சிருக்கான். இந்த ரெஃப்யூஜி ஃபார்ம் ஆன உடனே நம்ம என்ன பண்றோம், அவர் அப்சம்ப்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். இது கீழே வரான். ஓகேவா? அப்ப ஏன்னா இன்னும் ஆச்சுங்க, இது வந்து இந்த கேண்டில் வந்து ஒரு நிமிஷம், இதுதான் ஆன்டிசிபேட்டரி ஸ்கில்ஸ். ஆக்சுவலி ஹையர் டைம் ஃப்ரேமோட அடுத்த கேண்டில் எப்படி வரும், லோ டைம் ஃப்ரேம் வச்சு ஆன்டிசிபேட் பண்ணணும். இந்த கேண்டில் என்னது, எக்ஸ்பான்ஷன் கேண்டில். கரெக்டா? ஸோ நமக்கு ஒரு ரிட்ரேஸ்மென்ட் ஃபார்ம் ஆயிட்டு, நல்லா வச்சுங்க, ஒரு ரிட்ரேஸ்மென்ட் ஃபார்ம் ஆயிட்டு நமக்கு வந்து இங்க ஒரு என்ட்ரி கொடுப்பா வெயிட் பண்ணணும். பட் இவன் சக்கு 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 2 எஃப்ஜி ஃபார்ம் பண்ண கன்ஃபார்ம் பண்ண தெரியுது உங்களுக்கு? ஆமா. அது ஏசியால ஃபார்ம் பண்ணி 2 எஃப்ஜி ஃபார்ம் பண்றோம். ஏசியால எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா லண்டன் வந்து ஒரு மேனிபுலேஷன் போயிட்டு பண்ணி தருவோம். ஓகேவா? பட் நம்ம இங்க என்ன முடிவு பண்ண, ஏசியா முடிவு பண்ணனா, ஓகே அப்ப இந்த தேர்ட் கேண்டில் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பான்ஷன் கேண்டில் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா ப்ரோ? லோவர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃபிளக் வச்சு ஹையர் டைம் ஃப்ரேம் மேட்ச் பண்றது இதுதான். ஸோ ஐடியலி நீங்க 4 ஹவர்ல என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட் என்ட்ரி, தப்பே நான் சொல்ல மாட்டேன். சூப்பர், ஆல் குட். பட் இது எப்படி லோவர் டைம் கேபிட்டலைஸ் பண்ணலாம்னா, இந்த மொமெண்ட் இந்த எஃப்ஜி ஃபார்ம் ஆச்சா, அப்ப என்ன பண்ணலாம், நீங்க இந்த எஃப்ஜி 2 எஃப் கனெக்ட் பண்ண இந்த 3ஆவது எஃப்ஜி என்ட்ரி போடுங்க. எஸ்எல் இங்க இங்க, ஏன்னா இந்த 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 ஹை உடஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட வியூ தப்பு. ஏன்னா இந்த கேண்டில் வந்து எக்ஸ்பென்ஷன் கேண்டில் ஆக போறது இல்ல, இது ரிட்ரேஸ் ஆகி உள்ள வர போறான்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா. அப்ப the what we doing is that unless CBDRல ஹை ஃபார்ம் ஆயிட்டான்டா, இதுக்கு வர பிரைஸ் கீழ தான வரும் நம்ம கெஸ் பண்றோம். பட் திரும்ப இது கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி தான். நீங்க கீழ எடுக்கிறது பெஸ்ட். இப்போ உங்களுக்கு இந்த என்ட்ரி கிடைக்கல, இதோட பெஸ்ட் வேற ட்ரேட் கிடைச்சா அங்க போய் ட்ரேட் எடுங்க. ஓகேவா? ஏன் கஷ்டப்பட்டு இங்க வந்து நீங்க கீழ உள்ள ட்ரேட் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு. பட் இஃப் யூ ஆர் a flow trader, நான் கோல்டு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன், நான் இண்டெக்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுவேன், நான் வந்து யூரோ யூஎஸ்டி அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அது பேர் ஃப்ளோ ட்ரேடிங் சொல்லுவோம் நாங்க. ஏன்னா அது ஃப்ளோ, அந்த ஒரு பேரை மட்டும் தான் பிடிக்கிறது, மேலே படம் பிடிப்போம், கீழே தான் பிடிப்போம். நாங்க வந்து ஃபில்டர் ட்ரேடர், எது பெஸ்ட்டோ அதை ஃபில்டர் பண்ணி அதை ட்ரேட் எடுப்போம். ஸோ என்ன பண்ணலாம், எவ்ரி டைம் இப்போ இது பிரச்சனை என்னன்னு சொல்றேன், நிறைய என்ட்ரிஸ் வரும், இங்க ஒரு என்ட்ரி எடுப்பீங்க. ஓகேவா? கரெக்டா? ஏன்னா நான் கண்டிப்பா இந்த என்ட்ரி எடுத்திருப்பேன். ஏன் என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லனா, ஒரு பிஸியை உடனே இன்வால்வ் பண்ணிட்டான், இங்க எடுத்து இங்க எஸ்எல் வைப்பேன். ஓகேவா? எனக்கு இந்த எஸ்எல் 8 கரெக்டா? நான் கர்வ் ஃபிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? 1:2 கொடுத்துட்டான். இல்ல லிட்டரலி 1:1.7 கொடுத்துருக்கான். பட் ஓகே ஃபைன். இங்க திருப்பி ஷார்ட் அடிக்க, ஏன்னா ஆல்ரெடி ட்ரேட்ல இருக்கேன், திருப்பி இந்த ஸ்டேட் ஷார்ட் அடிக்க மாட்டேன், இங்க எஸ்எல் அடிச்சிட்டேன். கரெக்டா? பரவாயில்ல. இப்போ அடுத்து என்ன பண்ணா, திருப்பி அதே ரூல் தான். இந்த ரூல்ல எந்த சேஞ்சுமே கிடையாது. இவன் ஃபார்ம் பண்ணது இவன். ஓகேவா? இது ஒரு டிபி. அடுத்து இவன் எஃப்ஜி, இங்க எஃப்ஜி கரெக்ட் பண்ணலாம். இந்த எஃப்ஜியோட ஸ்விங் இது ஒரு எஸ்எல். ஓகேவா? அடுத்து வந்து இங்க ஒரு என்ட்ரி. இன்னும் ஞாபகம் வச்சுங்க, ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரிங்கிறது ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி எல்லா என்ட்ரியும் எடுக்கணும், இல்லாட்டி இது வரைக்கும் எடுக்கலாம். எவ்ரி எஃப்ஜி ஃபார்ம் ஆகும் போதும் யூ கேன் டேக் என்ட்ரி ஆக்சுவலி அந்த ஸ்விங். பட் இதெல்லாம் ரொம்ப வேணாம், சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? இது அவுட்கம் பார்த்துங்க. 1 வின்னு மட்டும் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 வின்ஸ். ஓகேவா? 1 2 2 லாஸ். கரெக்டா? சோ 4 2s 8 8 - 2 6% ப்ராஃபிட்.
எத்தனை நாள்ல 1 2 3 3 நாள்ல 4 நாள்ல ஆக்சுவலி இது ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரியோட பவர். பட் திரும்ப சொல்றேன்ல, நீங்க வெயிட் பண்ணி கீழே எடுத்தா அதுவும் சூப்பர், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி எடுக்க முடிவு பண்ணிட்டா யூ ஷுட் டேக் ஆல் தி என்ட்ரிஸ் irrespective of the conditions. அப்பதான் you can able to, ஏன்னா எந்த மூவ் வந்து உங்களுக்கு சரண் கீழே கெஸ் பண்ண முடியாது. பட் நம்ம லாஜிக் சிம்பிள். என்னது, இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆன ஸ்விங்கையில எஸ்எல் வைப்போம். ஒரு எஃப்இஜி டேட் எடுத்தா அடுத்த எஃப்இஜி கொடுத்தா டேட் எடுக்க கூடாது. ஓகேவா? அவ்வளவுதான், இந்த ரெண்டே ரூல் தான். புரியுதா ப்ரோ? இது நீங்க எல்லா டைப்லயும் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எஃப்இஜி எடுத்துங்க. ஓகேவா? இங்க நான் என்ட்ரி எடுக்க, இது ஒரு எஸ்டி. ஓகேவா? ஸோ இதுக்கு டார்கெட் பண்ணா இந்த இடத்துல நான் போய் இந்த டியூரேஷன் இதுல நான் போய் நான் 1 மினிட் எடுக்கலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமே நீங்க ஆக்சுவலி. பட் இன்னொரு முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. டைசிங் சிஸ்டத்தை மாத்த உங்களோட சிஸ்டமுக்கு அது பெனிஃபிட் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆமா கரெக்ட். மதன், முத்து உனக்கு புரியுதா? மதன் சரி, முத்து ப்ரோ, மதன் ப்ரோ புரியுது. எதுக்காகவும் எப்பவும் சிஸ்டத்தை மாத்தாதீங்க. உங்க சிஸ்டமுக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு ஒன்று ஆட் பண்ணிக்கங்க. அப்படியே கவுண்ட் பண்ணி போயிடலாம். ஓகேவா? 1 வின்னு, 2 வின்னு, 3 வின்னு, 4 வின்னு, 5 வின்னு, இது 6 வின்னு, 7 எஸ்எல் அடிச்சிருப்பான் மேபி, 7 எஸ்எல், 8 வின்னு, 9 வின்னு. ஓகேவா? ஆக்சுவலி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 வின்னு ஒரு எஸ்எல். ஓகேவா? 8 வின்னு 2 எஸ்எல், 8 வின்னு 3 எஸ்எல், சார் 9 வின்னு 3 எஸ்எல். அங்க 9 சொன்னேன் ஆக்சுவலி. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருப்போம், எடுத்திருப்போம் இங்க எஸ்எல் ஆக்சுவலி இல்ல சாரி இந்த எஸ்எல் ட்ரேட் ஓடிட்டு இருந்திருக்கும். இந்த எஸ்எல் வரும்போது அப்ப எடுத்துக்க மாட்டோம், அது எடுத்துருப்போம். அதை ஸோ 8 வின் 4 எஸ்எல். ஓகே சார் 9 வின் 4 எஸ்எல், 10 வின்னு. ஓகேவா? 11 வின்னு, 12 வின்னு, 13 வின்னு, 14 வின்னு, 15 வின்னு, 16 வின்னு, 17 வின்னு. ஸோ 17 வின்னு உங்களுக்கு ஓவராலா 4 எஸ்எல், 4 லாஸ். அவ்வளவுதான். ஸோ 17 into 2 minus 4. 13. ஓகேவா? ப்ரொவைடட் திருப்பி நான் இது சில இன்னும் 2-3 விஷயம் சொல்லல ஆக்சுவலி. இதுல வந்து இப்போ ஏன் இதை எடுத்தேன்னா கான்டெக்ட் தெளிவா இருந்தோம் கீழே. ஓகே ப்ரோ, ஏன்னா இங்க நல்லா கவனிங்க, இந்த சிபியை தொட்டு இந்த ஃபார்மான ஓபியை தொட்டு ஃபார்மான பிசி அவனுக்கு சஸ்டெயின் பண்ண திருப்பி கீழே வந்துட்டான். அப்ப இது இங்க இருக்க எல்லா லிக்விடும் ஆல்ரெடி கலெக்டட். So price will go for this low to collect the further liquidity. மதன் புரியுதா உனக்கு? புரியுதண்ணா, ஆனா கிராப் பண்ண முடியல. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பட் நான் திருப்பி ரெக்கார்டிங் திருப்பி போய் பார்க்கலாம்னு வெயிட் பண்ணுகிறேன். ரெக்கார்டிங் பாரு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா உனக்கு ஆக்சுவலி எப்பவுமே ட்ரேடிங்ல வந்து ஒரே ரூல் தான்டா. அடுத்த கேன்ல என்ன கேன்ல இருக்குன்னு ஆன்டிசிபேட் பண்ணணும் தான். அது எப்படியாச்சும் நீ கண்டுபிடி. அடுத்த கேன் எப்படி என்ன வரும் கண்ணு யோசி. இப்ப சேது படிச்சப்ப எனக்கு பிடிச்ச விஷயம்னா ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பென்ஷன், அது முன்னாடி தெரியும். ரிஜெக்ஷன் மிட் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து ஹை பவர் ரிஜெக்ஷன் சொன்னா பாத்தியா, அது வந்து நியூ நாலேஜ். அதே மாதிரி ரிஜெக்ஷன் அந்த கீழ எவ்வளவு வரைக்கும் போக முடியும்னு பார்த்தா இன்டியூஸ்மென்ட் சொன்னா பாத்திருக்கியா, அதுவும் ஆல்ரெடி ஒரு சொல்லியிருக்கான். பட் சேல்ஸ் சொன்னது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த 2 நாலேஜ் எடுத்துக்கிட்டேன், உள்ள கொண்டு வந்துட்டேன் நான். புரியுதா மதன்? சோ புரியுது. நீ இப்ப ஆல்ரெடி ரூல் வச்சிருந்தா ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணு. இல்லாட்டி முத்துபுரம் பத்தி ஆல்ரெடி பக்கம் அவருக்கு லைட்டா பயஸ் ப்ரோ நாய்ஸ் அதிகமா இருக்கா? இல்ல ப்ரோ, நான் ஒண்ணு சொல்லிடுறேன், அதை முடிச்சுக்கலாம். நீங்க ப்ரோ நீங்க வந்து இது பாருங்க ப்ரோ,
நாங்க என்ன பண்றோம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த கம்ப்ளீட்டா பயஸ் அனலைஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஓகே, முடிச்சு ராஜா ஒரு வீடியோ போட்டுருவோம். அந்த வீடியோ லிஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன், குரூப்ல போடுறோம். அந்த நீங்க வந்து லாங்கோ ஷார்ட் பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு மதன் நீ என்ன பண்ணுங்க, டெய்லி 1 hour மீட்டிங் வா மதன், டெய்லி. ஓகேவா? ஆனா நான் சொல்லிட்டேன் நான் ராஜண்ணா கிட்ட வரேனான்ட்டு. ஓகே, வெரி குட். அப்ப டெய்லியும் முடிஞ்ச வரைக்கும் அந்த 8 to 9 o'clock தான் மீட்டிங் வைப்போம். ஓகேவா? இப்ப நான் வந்து இப்ப ஹரி போயிட்டானா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நாங்க படிச்சு நல்ல செம்ம சாசேஜான பாயிண்ட், பட் அது நாங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணாத பாயிண்ட் இதெல்லாம் it will help us predicting next candle in much more advanced method, high accuracy. இப்ப நீ சிம்பிளா இங்க பாரு, இப்போ ஒரு FEG இருக்கு. ஓகேவா? இந்த FEG பார்த்தனா, இந்த FEG ரெஸ்பெக்ட் பண்றான், பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுறான், பட் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். இது 50-50. சப்போஸ் இந்த FEG இந்த லோவுக்கு க்ளோஸ் பண்ணா வச்சுக்க, இந்த ட்ரேடே காலி, யோசிக்க தேவையில்ல. சோ நெக்ஸ்ட் என்னாச்சு, இந்த அப்புறம் இந்த லோவர் கலெக்ட் பிரைஸ் மேல போறான். சோ நவ இந்த பிரைஸ் முடிஞ்சா இங்க, சோ இந்த ஹையே இந்த ஹையே ரொம்ப ஈஸி. கரெக்ட்டா? கரெக்ட்டா? கரெக்ட். இது வந்து ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் ஆக்சுவலி. இப்போ நீ சொல்லுங்க, நான் இந்த ஓபன்ல இருந்து அடுத்த மந்த் இது வரைக்கும் நான் வந்து மந்த்ல ஒரு வாரம் அப்படியே ஒரு வாரம் 2 வாரம் ஓடுமா? அடுத்த லேப்டாப் விட அந்த 2 வாரம் பாசிட்டிவ் ரேட் தான் நான். அவ்வளவுதான் லாஜிக். இவ்வளவுதான் மொத்தமே. அடுத்த கேண்டில் என்ன ஆகும் நீ முடிவு பண்ணிட்டு அதுல வர எல்லா பாசிட்டிவ் அப்ரோச் எடு, எல்லா ஃபேவரபிள் டைரக்ஷன் எடு, ஜெயிச்சிடலாம். எஸ்எல் வரும், அதை விட்டுக்கோ. ஆனா ஒரு எஸ்எல் வந்து வெயிட் பண்ணு, இப்போ சைலன்ஸ் வெயிட் பண்ணு. திருப்பி அந்த ஏன்னா அப்படியே கன்னியா போறனா இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபார்ம் ஆனா வெயிட் பண்ணு, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்க. அவ்வளவுதான். சரியா? ஓகே ஓகே. நிறைய நிறைய பாப்போம் ஆக்சுவலி. முத்து ப்ரோ ஓரளவுக்கு பயஸ் ஐடியா இருக்கா ப்ரோ? புரிஞ்சா ஓரளவுக்கு? புரிஞ்சு. ஆக்சுவலா நீங்க சொன்னது முக்காவாசி தெரியும் தான், ஆனா அது என்ன சொல்றேன், எல்லாமே தெரியும், கரெக்டா ஃபாலோ பண்றது இல்ல. அந்த கோர்வையை கொண்டு வர மாட்டோம் நம்ம. அதுதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு இது எல்லாம் தெரிஞ்சதுதான் டாபிக், இத வந்து நான் பார்க்க மறந்துடுறேன் ஆக்சுவலி. சோ அதனால இதெல்லாம் தனித்து அதுதான் தனியா எழுதி வச்சிடறேன் நான். சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம யோசிப்பேன் நான். சரி, ஓகே ப்ரோ, நாளைக்கு பார்ப்போம் நம்ம. சரியா? ஓகே ப்ரோ. ஓகே, சரி, பை மதன். Bye bye. bye bro.